ஹே, கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிராமாவோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலியும் பூனையுமா இருக்கிற மோசமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்றது தான் ஸ்டோரி. அது மட்டும் இல்லாம இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஹீரோயினோட கேரக்டரும் ஹீரோவோட கேரக்டரும் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. செம்ம என்டர்டெய்னிங்காக இருந்தது. சான்ஸே இல்லை, செம்ம காமெடியாக இருந்தது. நீங்களும் பார்த்தீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ எப்பயும் சொல்கிறது தான் இப்பயும் சொல்கிறேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்ததுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் போகிறதுக்கு முன்னாடி எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அதே மாதிரி நான் மறந்துடாமல் இந்த வாட்டி சொல்கிறேன் பாருங்கள், ஹை பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் புண்ணியத்தில் இன்னும் ஒரு 4-5 பேருக்கு என்னோட வீடியோ சஜஷன் ஆகும். ஸோ ஸ்டார்டிங் சீன்லேயே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயின் வந்து அந்த ஒரு சாமியாரை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கா. எனக்கு 26 வயசாச்சு, இது வரைக்கும் எனக்கு லவ்வும் செட் ஆகல, எதுவும் செட் ஆகல அப்படின்னும் போது, அதெல்லாம் செட் ஆகிடுமா நீ கவலைப்படாது அப்படின்னு சொல்றாரு. எனக்கு வந்து இந்த சாதாரணமா டேட்டிங் பண்றவன் அவன் இவெல்லாம் எனக்கு தேவை கிடையாது. எனக்கு அந்த மாதிரி லவ் எல்லாம் எதுவும் வேண்டாம். எனக்கு லைஃப் லாங் வந்து ஒரு ரொமான்டிக்கான லவ் இருக்கணும். அவன் என்னை விட்டு போகவே கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி இவ எக்கச்சக்கமா ஒரு லிஸ்டையே அடுக்கிறா. நம்ம ஊர்ல இந்த சனி இங்க இருக்கான், செவ்வாய் அங்க இருக்கான் அப்படி இப்படின்னு சொல்லி கட்டெல்லாம் பார்ப்பாங்க இல்லையா, அதே மாதிரி அவரும் கட்டெல்லாம் பார்த்துட்டு சொல்றாரு, இது பாரு, கண்டிப்பா உனக்கு வந்து ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடைப்பான். பாய் ஃப்ரெண்ட் என்ன, உனக்கு புருஷனே நல்லா சூப்பரா கிடைப்பான். ஆனா நான் சொல்றதை நீ செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. அவளும் ஆர்வமா சொல்லுங்க சொல்லுங்க சாமி அப்படின்னு கேக்குறா. உன்னோட விஷயத்துல அதெல்லாம் லேஸ்பட்ட விஷயமே இல்லம்மா. ஏன் அப்படின்னா, போன ஜென்மத்துல நீ வந்துட்டு ரொம்ப மோசமான ஒரு பிளேகால இருந்திருக்க, நிறைய ஆம்பளைங்களோட சாபத்தை வாங்கியிருக்க. அதனால உனக்கும் காதலுக்கும் வந்துட்டு ரொம்ப தூரம். நல்லா யோசித்து பாரு, ஸ்கூல் படிக்கும் போது ஒருத்தன் வந்துட்டு உன்னை ப்ரப்போஸ் பண்றதுக்காக வந்தானா, அவன் மண்டையில பூ சட்டி விழுந்து அங்கேயே இறந்து போயிட்டானா. அதுக்கப்புறம் 18 வயசு இருக்கும் போது நீ ஒருத்தனை டேட் பண்ண, அவன் ஃபர்ஸ்ட் டைம் உன்னை கிஸ் பண்ணலாம் அப்படின்னு வரும்போது அவன் மண்டையில தண்ணி டேங்க் உடஞ்சி தண்ணி கொட்டுச்சான். அதுக்கப்புறம் அவன் உன்னை பிரேக்கப் பண்ணிட்டான். லாஸ்டா 22 வயசு இருக்கும் போது ஒரு பையன் உன்னை பார்த்து ஹாய் சொன்னான். அவன் காலில் வண்டி ஏறி அவனோட விரல் எல்லாம் உடஞ்சு போச்சு, அது ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஐயோ சாமி, போதும் போதும் நிறுத்துங்க அப்படின்னும் போது, இன்னும் நிறைய இருக்கேம்மா, ஐயோ வேண்டாம், இதுக்கு எல்லாத்துக்கும் நான் என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. இந்த 2 கயிறு இருக்கு இல்லையா, இந்த 2 கயிறுல ஒண்ணு உன்னோட கையிலையும் இன்னொன்னு அந்த உனக்கு பிடிச்ச எந்த பையனும் அவனோட கையிலையும் போட்டு விட்ட அப்படின்னா கண்டிப்பா உங்களோட லைஃப் ரொம்ப ரொமான்டிக்காவும் லவ்வபிளாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது, அப்படியா சாமி, உடனே நான் இதை வாங்கிக்கிறேன், எவ்வளோ அப்படின்னு கேட்குறா. ஏமா நீ ஏன் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்க, உனக்கு என்ன நான் வந்து அவ்வளோ அளவு காசா கேட்க போறேன், வெறும் 5 லட்சம் தான் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயின் அது கேட்ட உடனே பல்பு ஃபியூஸ் போன மாதிரி ஆயிடுறா. ஆமா, எங்க அப்பா என் கை செலவுக்கு 1000 ரூபாய் கொடுக்க மாட்டான், நான் 5 லட்சம் கேட்டேன் அப்படின்னா கண்டிப்பா கொடுக்கவே மாட்டான். அதுக்கு நான் வந்துட்டு கண்ணி பொண்ணாவே இருந்து செத்து போயிடுறேன் போங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து கிளம்புறா. உன்னெல்லாம் கிளைண்டா வச்சுக்கிட்டு நானும் எப்படிதான் முன்னேறது. சரி சரி, இதா புடி, இது 199 ரூபாய், இது 2யும் வாங்கிக்கோ, இது 2த்துல உன் கையில ஒன்னும் அவன் கையில ஒன்னும் போடு, எப்படியாவது லைஃப் நல்லா இருக்குதான்னு நானும் டெஸ்ட் பண்ணி தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் புதுசா கண்டுபிடிச்சதை கொடுக்குறாரு போல. அவளும் என்ன பண்றேன்னா, நல்ல புருஷன் கிடைக்கணும்னு சொல்லிட்டு இவ்வளவு செலவு பண்ணா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறா காசை. இவளோட மனசுக்குள்ள ஒரு கேள்வி, இவன் வேற 5 லட்சம் கேட்டான், இது 199 ரூபான்னு சொல்லி இவர் கொடுத்திருக்காரு, கண்டிப்பா இது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு சொல்லி வெளியில வந்தவளுக்கு டவுட் வந்துடுது. இருந்தாலும் சரி ஓகே, கடவுளை நம்பி நம்ம ஒன்னு கையில போட்டுப்போம் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் இவ கையில போட்டுக்கிறா. அதே இடத்துல நம்ம ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. நம்ம ஹீரோ அவன் ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டு போறான். எங்க அம்மா இருக்காங்க பாரு, அவங்க கூட ரோதனடா, என்ன பண்றது, இந்த சாமியாரை போய் பாரு அந்த சாமியாரை போய் பாருன்னு ஒரே தொல்லை பண்றாங்க. வேற வழியே இல்லாம நானும் வந்து தொலைச்சிட்டேன். ஏன்னா எனக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கணுமா பொண்டாட்டியா, அதுக்காக தான் எங்க அம்மா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே போன் பேசிக்கிட்டு வரா. இப்போ எதற்கு ஏன் நடந்து வர நம்ம ஹீரோயின் தடுக்கி விழறாளா, தடுக்கி விழறவ கையில இருக்க அந்த பிரேஸ்லெட் வந்துட்டு பறந்து போது நம்ம ஹீரோ டக்குன்னு கையில பிடிச்சிடறான். அதை சாரி சார் என்ன மன்னிச்சிடுங்க, நான் தான் தவறி கீழே விழ போயிட்டேன், அதனாலதான் உங்க மேல அந்த பிரேஸ்லெட் பட்டுடுச்சது, கொஞ்சம் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிமிர்ந்து பாக்குறா. நிமிர்ந்து பார்த்த உடனே தான் அது ஹீரோ அப்படின்னு தெரியுது அவளுக்கு. அடைச்சி நீயா அப்படின்னு சொல்றான். அதே நேரத்துக்கு அவனும் சி நீயா அப்படின்னு சொல்றான். சரி சரி, உன்கிட்ட பேசலாம், எனக்கு நேரமும் இல்லை, எனக்கு பிடிக்கும் இல்லை, தயவு செஞ்சு என்னோட பொருளை கூட நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றா. என்னது, என் கைக்கு அது வந்த பிறகு திரும்பவும் கைக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எந்த நம்பிக்கையில நீ கேட்குற, அது நீ கேட்டு நான் கொடுத்துருவேன்னா என்ன, மரியாதையா அதை கொடுடா டபரா மூஞ்சியா அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்கும் போது அவன் உடனே சொல்றான், தொல்லை மன்றி மாதிரி தலையை வச்சுக்கிட்டு நீ வந்து என்கிட்ட சொல்றியா டபரா தலைன்னு சொல்லிட்டு,
நீ இதுக்கு மேலேயே எதனா தொல்லை பண்ண கண்டிப்பா அதை தூக்கி தண்ணியில் போட்டுருவேன். உனக்கு நீச்சலும் தெரியாது, அப்புறம் எப்படி போய் எடுப்ப அப்படின்னு சொல்றான். உன்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்ன ஆனாலும் சரி அதை நீ எனக்கு திருப்பிய தரலனாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு கையில மட்டும் போட்டுறாத அப்படின்னு சொல்றா. இவ இதை சொல்லாமையாவது இருந்திருக்கலாம். என்னது, நான் கையில போட்டா உன்னை இன்னும் அந்த விஷயம் கோவப்படுத்துமா, டென்ஷன் ஆவியா நீ அப்படின்னு சொல்லி அவன் டக்குன்னு கையில மாட்டிடுறான். இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை பயங்கரமா வெறுப்பேத்திட்டு அங்க இருந்து கிளம்புறான். இவ கெட்ட கெட்ட வார்த்தையிலேயே திட்டி இவளால எவ்வளவு சாபம் விட முடியுமோ அவ்வளவு சாபம் அவனுக்கு விடுறா. அது மட்டும் இல்லாம இவ என்ன நினைக்கிறானா, அந்த ஆள் சீப்பா போட்டோம் ஏதாவது விக்கெட்டும்னு சொல்லிதான் அதை கொடுத்தான், அதனால அது ஒன்றும் ஒரிஜினலா இருக்காது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. வீட்டுக்கு வந்தா இங்க அப்பாவையும் அக்காவையும் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அம்மா கிடையாது, சின்ன வயசுலயே இறந்து போயிட்டாங்க. அவங்க அக்காவுக்கு ஒரு வரன் வந்திருக்கு, 6 மாசத்துலயே கல்யாணம் பண்ணணும். நல்ல பணக்கார வீட்டு பையன் தான் அவனும். அக்காக்காரிக்கு ஒரு லவ் பிரேக்கப் இருக்கு, அதனால ரொம்ப ஃபீல் பண்ணி அப்பா கட்டாயப்படுத்துறதுனால இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறா போல நினைச்சுக்கிட்டு, இது பாருங்க இந்த பணம் காசு அக்ரிமெண்ட் போடுறோம், கான்ட்ராக்ட் போடுறோம், அதுக்காக என்ன வந்துட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி அக்கா இதுக்கு வேண்டா வெறுப்பாதான் ஒத்துக்குவா. தயவு செஞ்சு அவளை கஷ்டப்படுத்தாதீங்க, அவ தான் எனக்கு எல்லாமே. உங்களுக்கு யாரையாவது கல்யாணம் பண்ணியே கொடுத்து ஆகணும் அப்படின்னா போனா போது, நானே அந்த ஆளை ஒத்துக்கிறேன் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்றா. உனக்கு பைத்தியம் ஒத்திடுச்சு, என்ன நினைச்சுக்கிட்டே நீ அந்த சீரியல்லாம் வர குடும்பக்கார அப்பனுங்க மாதிரி நினைச்சுக்கிட்டே என்னைக்கும் உன்னையா உங்க அக்காவையும் நான் விற்கிற மாதிரி எல்லாம் பண்ணவே மாட்டேன், உங்களோட இஷ்டம் தான். உங்க அக்கா சரின்னு சம்மதிச்சதுனாலதான் இதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது அவங்க அக்காவே சொல்றா, இது பாரு நீ ஏன் கண்டதை யோசிக்காத, நான் தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன், உனக்கும் அவருக்கும் வயசு செட் ஆகாது, எனக்கும் அவருக்கும் தான் செட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல இல்ல நீ போய் சொல்ற அப்படின்னு அடம் பிடிக்கிறான். அதுக்கப்புறம் அவங்க அக்காக்காரி சொல்லி புரிய வைக்கிறா. அவங்க அப்பா செம்ம காண்டாயிராரு. இது வந்துட்டு அவங்க அம்மா இல்லைன்னு ஜெல்லம் கொடுத்து ரொம்ப கெட்டு போயிடுச்சு, பைத்தியம் பிடிச்சிச்சு, இதை பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் தான் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அங்க இருந்து போயிடுறாரு. அப்பாக்கும் ரொம்ப வயசாயிடுச்சு, நம்ம கல்யாணத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. நான் வந்து உனக்கு பிளைண்ட் டேட்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், அந்த பிளைண்ட் டேட்ஸ்க்கு எல்லாம் போ, பழகி பாரு, உனக்கு யாரை பிடிக்குதோ சொல்லு, அவங்கள வந்துட்டு நம்ம கல்யாணம் பண்றதுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இவளும் ஆமா அந்த வாங்கின பிரேஸ்லெட்டும் போச்சு, பேசாம அக்கா சொல்றதையே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. மறுபடியும் ஹீரோவை காட்டுறாங்க, ஹீரோவோட ஃப்ரெண்டை காட்டுறாங்க. 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அப்ப பேசிக்கிட்டு இருக்கும் போது ஃப்ரெண்டுக்காரன் சொல்றான், என்னோட கசினுக்கு வந்துட்டு கல்யாணம் முடிவாயிடுச்சுடா, நல்ல வசதியான பையன், ஒரே பையன் அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியா, எந்த வீட்டு பொண்ணு அப்படின்னு சொல்லி ஹீரோ கேக்குறான். உடனே வந்து ஹீரோயினோட அப்பா பேரை சொன்ன உடனே இவனுக்கு அவளுக்கு அக்கா இருக்கிறது தெரியாது போல, அது பொண்ணு இல்லடா பேய், அதெல்லாம கல்யாணம் பண்ண போறான் உன் அண்ணங்காரன், பாவண்டா அவனோட லைஃபை கொஞ்சம் காப்பாத்தி விடு அப்படின்னு சொல்றான். அதெல்லாம் நம்ம கையில கிடையாது, இது எல்லாமே ஃபேமிலி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, இதுல எல்லாம் நம்ம தலையிட முடியாது அப்படின்னு சொல்லிடுறான் ஃப்ரெண்டுக்காரன். பாவம் அவன் தலைவிதி, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாவப்பட்டுட்டு இருக்கான். அதாவது ஹீரோயின் அவர் கல்யாணம் பண்ண போறாருன்னு நினைச்சுக்கிட்டான். கரெக்டா அதே நேரத்துக்கு அதே காஃபி ஷாப்க்கு நம்ம ஹீரோயின் பிளைண்ட் டேட்டுக்காக வந்திருக்கா. அவங்க 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கத பார்த்த உடனே ஹீரோ கண்டுபிடிச்சிட, ஓ பிளைண்ட் டேட்டுக்கு வந்திருக்கியா, அது இல்லாம வீட்டுல இன்னொரு பையன் கூட வந்துட்டு கல்யாண அரேஞ்ச்மெண்ட்ஸ், இங்க வந்து பிளைண்ட் டேட்டா, இருடி உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவளை சும்மாவே விட மாட்டான் போல. இவன் வேணும்னே சேர் எடுத்துட்டு போயிட்டு பக்கத்துல உட்காந்துக்கிறான். பக்கத்துல உட்காந்துக்கிட்டு, டார்லிங் இது யாரு டார்லிங், நீ இங்க வரேன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லவே இல்லை, நீ சொல்லியிருந்தீன்னா உனக்காக ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணி வச்சிருப்பேன், ஒரே ஐஸ்கிரீம் வாங்கி நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்ருக்கலாம் அப்படி இப்படின்னு பேசுறான். இவன் ஏன் இப்படி லூசு மாதிரி பேசுறான் அப்படின்னு ஹீரோயின் திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கா. செல்லம் நேற்று கடலை மிட்டாய் வாங்கி தரல அப்படின்றதுக்காக இப்படி கோச்சிக்கிட்டு உடனே வந்துட்டு நீ பிரேக்கப் பண்ணலாம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டேன்னா எப்படி, நான் ஆல்ரெடி உனக்கு சொல்லியிருக்கேன், நிறைய வாட்டி ஷாம்பு போட்டு தலையை வாஷ் பண்ணுன்னு சொல்லிட்டு நீ தலைக்கும் குளிக்க மாட்ற, உடம்புக்கும் குளிக்க மாட்ற, நீ என்னதான் பண்ற, உன் மேல எவ்வளவு நாத்தம் இருந்தாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன், ஆனா எதிர்க்க இருக்க ஜென்டில்மேன் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாரா அப்படின்னு சொல்றான். அடைச்சி போங்கடா உங்க போதைக்கு நான் ஊருகாவா கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோவமா வந்து கிளம்புறான். அப்பாடா வந்த வேலை சக்சஸ் அப்படின்னு நினைச்சுக்கிறான். சத்தியமா சொல்றேன்டா, கடைசி வரைக்குமோ உன் வாழ்நாள் பூராவும் சரி உன்னை துரத்தி உன் முதுகுல ஏறி உன்னை கொல்லாம விட மாட்டேன் பாத்துக்க, உன்னை நிம்மதியா வாழ விட மாட்டேன் அப்படின்னு சாப விடுறா. ஐ ஆம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நாட்களா காமிச்சிட்டு அவன் அங்க இருந்து கிளம்புறான். உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படின்னு துரத்திக்கிட்டே ஓடுறா. அவன் எப்படி எகிரி குதிச்சு ஓடி போய் கார்ல ஏறி கிளம்பிடுறான். மறுநாள் விடாம ஹீரோவோட காலிங் பெல் அடிச்சுக்கிட்டே இருக்கிட்டே, இருடா
டவுசரை கூட ஒழுங்கா மாட்ட விட மாட்டேன், எதுக்குடா இவ்வளோ அநியாயத்துக்கு அவசரமா காலிங் பெல் அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பாதி டவுசரை போட்டபடியே போறான். அவன் ஃப்ரெண்டு தான் வந்திருப்பான்னு. கதவு திறந்ததுக்கு அப்புறம் தான் ஷாக்கே, நம்ம ஹீரோயின் தான் பிரேஸ்லெட்டை வாங்குறதுக்காக காலையிலேயே கிளம்பி வந்துட்டா போல. இவன் என்னன்னா பாதி டவுசரை போட்டுக்கிட்டு அப்படியே நின்னுக்கிட்டு இருக்கான். ரெண்டு பேரும் பார்த்து அலற ஆரம்பிச்சிடுறாங்க. அடியே நீ எல்லாம் பொம்பளையே இல்லையா? இந்த மாதிரி ஆம்பளை பசங்க, அதுவும் வெர்ஜின் பசங்களுக்கு கொஞ்சம் கூட சேஃப்டியே இல்லை போல இருக்கே. இந்த மாதிரி பேச்சுலர் பசங்க தங்கியிருக்க வீட்டுக்கெல்லாம் நீ வரலாமா அப்படின்னு சொல்லும் போது, டேய் பைத்தியக்காரா, கதவை வந்து திறக்கிறதுக்கு முன்னாடி இப்படியாடா அரை டவுசரை முழுசா போடாம வருவ, உனக்கு தான் அறிவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காதை பிடிச்சி திருவ ஆரம்பிச்சிடுறா. இதை பாருடி, நான் நல்ல குடும்பத்தை சேர்ந்தவன், கண்டிப்பா பொம்பளைங்களை அடிக்கவே மாட்டேன், என் காதை விட்டுடு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே இல்லை, நீ அடிச்சாலும் பரவாயில்லடா, உனக்கு 10 அடி நான் கொடுப்பேன், மரியாதையா எனக்கு வந்துட்டு அந்த பிரேஸ்லெட்டை திருப்பி கொடு அப்படின்னு கேட்குறா. இதை பாரு, நீ என்ன பண்ணாலும் நான் அந்த பிரேஸ்லெட்டை கொடுக்க மாட்டேன், நீ போடி சரிதான், என்ன பண்றேன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்றான். அப்படியா, உன்கிட்ட இருந்து எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும்டா அப்படின்னு சொல்லி அவனை பிடிச்சி தள்ளி கழுத்தை அமுக்கி அவனோட கையில இருக்கிறத கழட்டலாம் அப்படின்னு பாக்குறா. நானும் பொம்பளை பிள்ளையாச்சே, உன்னை எதுவும் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தா நீ அடங்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றானா, இவளை படுக்க வச்சு இவன் மேலே ஏறுறான் பாருங்க. பிடிச்சி ஒரு தள்ளுறா. ரெண்டு பேருமே வேகமா போய் கீழே விழுறாங்க. விழுற வேகத்துல ஹீரோயின் போய் கிஸ் பண்ணிடுறா. இந்த நேரம்னு பார்த்து ஹீரோவோட அப்பா அம்மா அங்க வராங்க. வந்து ரெண்டு பேரும் இருக்கிற நிலைமைய பாக்குறாங்க. பார்த்து அவங்க ரெண்டு பேருக்கும் செம ஷாக்கு. இவ்வளவு நாளா இவன் கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததுனால இவன் கேயா இருப்பானோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஐயோ எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல அப்படி இப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் புலம்பிக்கிட்டு இருக்காங்களா. நாங்க எல்லாத்தையும் கரெக்டா தான் நினைச்சிருக்கோம், ஒன்னும் இல்ல, நீ வா கவலையப்படாத, பக்கத்துல வந்து உட்காரு அப்படின்னு கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சுக்கிறாங்க. எந்த குடும்பத்து பொண்ணு அப்படி இப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட எல்லாத்தையும் விசாரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஐயோ அம்மா என்ன இவ்வளவு டீப்பா இறங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது, ஏதோ என் பிள்ளைக்கு அவனுக்கு பொண்ணை பிடிச்சிருக்கே அப்படின்னு சொல்லி இப்பதான் எனக்கு மனசே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு அவங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு, எதா இருந்தாலும் எங்க கிட்ட சொல்லுங்க, கவலையப்படாதீங்க, நீங்க ரெண்டு பேரும் இப்படி ஒன்னா ஒரே வீட்டுல இருந்துகிட்டு இருக்கீங்க, எங்க கிட்ட இதெல்லாத்தையும் மறைச்சு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்றாங்க. கன்ஃபார்ம் குடும்பமே பைத்தியக்கார குடும்பம் தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஹீரோயின், இல்ல எனக்கு வேலை இருக்குன்னு அர்ஜென்ட்டா போகணும் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி வேகமா ஓடிடுறா. வீட்டை பூட்டிட்டு கிளம்புங்க, மத்தபடி நீங்களா கற்பனை எல்லாம் எதுவும் கண்டுட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோவும் போட்ட டவுசர் மேலேயே கோட்டை போட்டுக்கிட்டு போயிடுறான். என் பையன் பொண்ணை லவ் பண்றான்றது எனக்கு போதுமான விஷயங்க, இப்பவே போறோம், எதையாவது பண்றோம், சம்பந்தி கிட்ட பேசி கல்யாணத்தை முடிக்கிறோம், அவ்வளவுதான், அது எண்ணி 2 நாள்ல என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. இப்பதான் ஹீரோயின் அவ்வளவு அர்ஜென்ட்டா கிளம்புனா அப்படின்றத காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவளோட மொபைல வீட்லயே விட்டுட்டு போயிடுறா. அதை கொடுக்கணுன்றதுக்காக உங்க மொபைல் எடுத்துட்டு வந்திருக்க, சீக்கிரமா வா அப்படின்னு சொல்றான். ஹீரோ வந்து ஹீரோயினை ஒரு கிளப்புக்கு வர சொல்லியிருப்பான். அதுதான் அவன் ஃப்ரெண்டோட கிளப். அங்க வந்துட்டு ஷீலா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு புதுசா ஒருத்திய காட்டுறாங்க. இவ யாரு அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட அக்கா ஒருத்தவங்களை லவ் பண்ணாங்க இல்லையா, அவங்களோட சிஸ்டர் தான் இவங்க. இந்த பொண்ணு வந்து நின்ன உடனே என்ன சொல்றேன்னா, உங்க அக்கா வந்துட்டு கேடு கட்டவ, நீ வந்துட்டு இப்படி நைட்டு பூரா கிளப் அது இதுன்னு சுத்திக்கிட்டு இருக்க, உங்க குடும்ப பொண்ணுங்கெல்லாம் இப்படிதான் இருப்பாங்களா அப்படி இப்படின்னு கேவலமா அவங்க அக்காவை பேசுறா. ஒரு லிமிட்டுக்கு மேல ஹீரோயினால தாங்கவே முடியல, பலான்னு கண்ணத்திலேயே ஒண்ணு வைக்கிறா. அவ டென்ஷன் ஆயிடுறா. ஒரு அடிக்கே நீ வந்துட்டு இவ்வளவு டென்ஷன் ஆனா எப்படி, உன்னை அணுவா வந்துட்டு சித்திரவதை பண்ணணும்னு ஆசைப்படுறேன், ஏன் தெரியுமா, நீ என்ன எதுனா சொல்லியிருந்தீனா கூட பரவாயில்ல, ஏன் அக்காவை சொல்லிட்டேன். அப்ப உடனே இவ கூட 2 பேரை வாடிக்கைடா வந்தானுங்க போல. அவனுங்களை கூப்பிட்டு, இவ என்ன பண்ணிட்டு இருக்கா பாத்துக்கிட்டு இருக்கிறீங்க, வாங்கடா அவளை புடிங்கடா அப்படின்னு சொல்றா. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். வந்த உடனே 2 மிதிக்கிறான். ஏண்டா பொம்பளைங்க சண்டை போட்டா அது அவங்களோட இருக்கணும், ஆம்பளைங்களாம் நடுவில் போகக்கூடாது, அவளை அடிச்சானா திருப்பி அவளே அடிக்கட்டும், நீ எதுக்குடா போற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் வச்சு வெளுத்துறான். அவளால ஹீரோயினை சமாளிக்க முடியாம அங்க இருந்து தலை தெறிக்க ஓடிடுறான். சரி என்னோட மொபைல கொடு அப்படின்னு உடனே இவனும் மொபைலை எடுத்து கொடுக்குறான். எவனோ ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பிளைண்ட் டேட்ஸ் வேற போயிட்டு இருக்கியா, லிஸ்டே இருக்கு உன்னோட மொபைல்ல அப்படி இப்படின்னு சொல்லி கலாய்க்கிறான். இதை பாரு, எதா இருந்தாலும் சரி, நான் ஒன்னும் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறது இல்லைல்ல, உனக்கு என்ன கவலை அப்படின்னு. அது சரி, இந்த மாதிரி நினைப்பு வேற இருக்கான் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டு இவளுக்கு கையில அடிபட்டிருக்கதை பார்த்து மருந்து போட்டு விடுறான். ஐயோ
இன்னைக்கு இவன் நமக்கு ஹேண்ட்ஸமா தெரியறான் அப்படின்ற மாதிரி க்ளோஸ்அப்ல பார்த்துட்டு யோசிச்சுட்டு இருக்கா. வேண்டாம் வேண்டாம், இதுக்கு மேல உட்கார்ந்த தோல்ல நம்ம ஓடிடலாம் அப்படின்னு எழுந்து அங்க இருந்து ஓடிடுறான். ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டே அந்த பிரேஸ்லெட்டை கழட்டலாம் அப்படின்னு பாக்குறான், கழட்டவே முடியல. இது என்னடா வித்தியாசமா இருக்கு, இது ஏன் கழட்ட முடியல, போடும் போது ஈஸியா இருந்தது அப்படின்னும் போது சரி சரி அப்படியே விட்டுட்டு குளிக்கும் போது கழட்டிடலாம் அப்படின்னு யோசிக்கிறான். ஹீரோட அப்பா அம்மா கிளம்பி நேரம் ஹீரோயின் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே அவங்க எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க, உங்க பொண்ணு என் பையனும் டேட் பண்றாங்க அப்படின்னு. இன்னது ஏன் பொண்ணா, அது ஒரு தருதலையாச்சு, இது கன்ஃபார்மா இவங்க ஏதோ தப்பா தான் நினைச்சிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு இவர் மனசுக்குள்ள ஓடுது. எங்களை பொறுத்த வரைக்கும் பிள்ளைங்களோட சந்தோஷம் தான் எங்களுக்கு முக்கியம். என் பிள்ளைக்கு உங்க பொண்ணை பிடிச்சிருக்கு, நீங்க மட்டும் சம்மதம் சொல்லிட்டா உடனே வந்து கல்யாணம் பண்ணிடலாம், எனக்கு ஒரே பையன் தான் இருக்கான் அப்படின்னு உடனே இவர் அலறிடுறாரு. கல்யாணமா, இவங்க என்ன நினைச்சிட்டு வந்தாலும் சரி அந்த பிசாசை நம்ம இவங்க கிட்ட தள்ளி விட்டுற வேண்டியதுதான் அப்படின்னு அவர் முடிவுக்கு வந்துடுறாரு. ஹீரோயினாக்கா உள்ள வராங்களா, கண்டது கையில கிடைச்சதெல்லாம் தூக்கி அடிக்கிறாரு. ஏன்பா இப்படி எல்லாம் பண்ற அப்படின்னும் போது, நீ ஹீரோ கூட லிவிங்ல இருக்கியாமே அப்படி இப்படின்னு கத்துறாரு. ஐயோ அதெல்லாம் சும்மா, அதெல்லாம் உண்மையே இல்லை, அவங்க அப்பா அம்மா தப்பா நினைச்சுக்கிட்டாங்க அப்படி இப்படி ஹீரோயினும் எவ்வளவு கதை சொல்றா. ஆனா இவர் வந்துட்டு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தெரியாத மாதிரி நடிக்கிறாரு. என் மானத்தையே வாங்கிட்ட, குடும்ப மானத்தையே வாங்கிட்ட, நீ எல்லாம் ஒரு பொண்ணா அப்படி இப்படின்னு சீனை போடுறாரு. இந்த ஒட்டுமொத்த சீனும் எதுக்கு அப்படின்னா, அவனுக்கும் உனக்கும் கல்யாணம் நான் பேசிட்டேன், இது மட்டும் நடக்கல அப்படின்னா நம்ம குடும்ப மானமே போயிடும். உனக்கு ஒரு அக்கா இருக்கா, அவளுக்கு கல்யாணம் 6 மாசத்துல பேசி முடிச்சுட்டேன், இதெல்லாம் வெளியில வந்துச்சு அப்படின்னா அவளோட கல்யாணமும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத சீனை போட்டுட்டு அங்க இருந்து போயிடுறாரு. எங்களோட பிள்ளையா இருந்துகிட்டே நீ இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுவேன் நாங்களும் நினைச்சு பார்க்கவே இல்லப்பா. நீ இந்த மாதிரி ஒரு பொண்ணோட மனசை கெடுத்து அவளை காதலிச்சு இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டிய. அந்த பொண்ணு உன்னால உன்னை நினைச்சபடி சாப்பிடாம தூங்காம குளிக்காம அவளை வீட்டுல பூட்டினது ரூமை திறக்காம இருக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோக்கு என்னது, அவளா என்ன நினைச்சா, என்ன நீங்க பேசுறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஒருவேளை நேற்று ஹீரோ மாதிரி அவனுங்களை அடிச்சு அவளை காப்பாத்துறதுல மாமா மேல பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆயிட்டாலோ, இல்ல நம்ம அழகுல மயங்கிட்டாலோ, இல்ல அந்த கிஸ்ஸாலதான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு இவன் கற்பனை பண்ண ஆரம்பிச்சாரா. அப்பா அம்மா கம்பல் பண்ணி ஹீரோயின் வீட்டுக்கு அனுப்புறாங்க. அங்க போனா அவங்க அப்பா தான் ஆஸ்கார் பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு. ஐயோ தம்பி, இல்ல மாப்பிள்ள நீங்க வந்துட்டீங்களா, நீங்க இல்ல அப்படின்னா என் பொண்ணு செத்துருவேன்னு சொல்றா, சாப்பிட மாட்றா, தூங்க மாட்றா, குளிக்க மாட்றா, ஏன் அவ டாய்லெட்டுக்குள்ள போல தெரியுமா அப்படின்னு சொல்றாரு. ஐயோ இதெல்லாம் ஓவர் பில்டப்பா இருக்கே அப்படின்னு சொல்லி இவனுக்கு தலை சுத்துது. அட போயா சரிதான், என்னைய வீட்டுக்குள்ள அடைச்சு வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இவ பால்கனில இருந்து கயிறை போட்டு இறங்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. ஐயோ நீங்க இல்லைன்னா என் புள்ள செத்துருவா போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவர் பதறாரு. ஆனா அவங்க அப்பா எல்லாத்தையும் பார்த்துட்டாரு, இது கேடி தப்பிச்சுதான் போகுதுன்றதே அவருக்கு தெரியுது. இருந்தாலும் ஹீரோ எதிர்க்கு இல்லாத சீனை போட்டு இவன் சாக போற பாத்தீங்களா, நான் சொன்னேன்ல அப்படின்னு சொல்றாரு. ஐயோ எனக்காக நீ சாகவே துணிச்சிட்டியா, இதுக்கு மேலே உன்னை விட்டுட்டு போற அளவு கல் நெஞ்சக்காரன்லாம் நான் கிடையாது, கண்டிப்பா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், இப்பவே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு செம்ம ஷாக்கிங்கா இருக்கு. ஆனா சடனா ஹீரோ அப்படி சொன்ன உடனே அவளால நோ சொல்லவே முடியல. அப்பாடா தொல்லை ஒளிஞ்சுதுன்னு சொல்லிட்டு அவர் அவ்வளவுதான் கல்யாணம் ஃபிக்ஸ், இன்னைக்கே எடுத்துட்டு வரீங்க ஐடி கார்டை, உடனே போற ரெஜிஸ்டர் பண்றோம் அப்படின்னு அவங்க அப்பா துடிக்கிறாரு. எப்படா இவளை இங்க இருந்து கழட்டி விடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அடுத்த சீன்லயே பார்த்தா 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. உடனே ஹீரோ என்ன சொல்றானா, எனக்கு புரியுது நீ வந்துட்டு என்கிட்ட மயங்கிட்ட, என் அழகை பார்த்து மயங்கிட்ட, அதனாலதான் சாப்பிடாம தூங்காம 2 நாளா இருந்தேன்னு சொல்லி நீ கவலைப்படாத, நான் உன்னை நல்லபடியா பார்த்துப்பேன் அப்படின்னும் போது என்னது, நான் சாப்பிடல தூங்கலையா, யார் சொன்னா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறா. வேற யாரு, உங்க அப்பா தான் சொன்னாரு அப்படின்னு சொல்றான். அட கேட்டுப்பால என்னை ஏமாத்தி இவங்கிட்ட தள்ளி விட்டுட்டியா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. கல்யாணம் முடிஞ்சு இவனோட வீட்டுக்கு ஹீரோயினை கூட்டிட்டு வரான் அன்னைக்கு நைட்டு. அங்க வந்து பார்த்தா அவங்க அம்மா வந்து இவனுக்கு தெரியாம எக்கச்சக்கமான செட்டப்பை பண்ணி வச்சிருக்காங்க போல. என்ன பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்கான். பார்த்தா அவங்க அம்மா செக்ஸியா ஹீரோயினுக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து அதுல வந்து நோட்ஸ் வேற எழுதி வச்சிருக்காங்க, சீக்கிரமே பன்னிக்குட்டி மாதிரி கொழுன்னு எனக்கு ஒரு பேர குழந்தை வேணும்னு. ஐயோ இவங்க அடங்கவே மாட்டாங்களா, இவ வேற இதை வந்து பார்த்துட்டா அப்படின்னா விஜயசாந்தி மாதிரி செவத்துல ஏறி சுத்தி சுத்தி அடிப்பாளே அப்படின்னு சொல்லி அவன் ஒளிச்சு வைக்க ட்ரை பண்றான். அவன் எதையோ மறைக்கிறான் நினைச்சுக்கிட்டு இவ தப்பா நினைச்சு மரியாதையை ஒண்ணு சொல்லு, நீ ஏதோ என்ன எப்பயுமே சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கா மாதிரி ஏதோ பண்ண ரெடி ஆயிட்ட, மரியாதையா சொல்லு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கையில இருக்கிறது என்னன்னு பார்க்க விரும்புறா. வேண்டாம் அதை மட்டும் பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து எவ்வளவு தடுக்கிறான். ஆனா அவன் விடுற மாதிரி இல்ல, வாங்கிடுற ஒரு வழியா. என்ன கன்றாவிடா இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை ஓபன் பண்ணி பார்க்கும் போது இவன் ஐயோ அம்மா என் மான போச்சு அப்படின்னு நினைக்கிறான்.
அடைச்சி உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? நீ கேயா இருந்துகிட்டு ஒரு பொம்பளை கிட்ட இப்படியா நடந்துப்ப? ஏதோ நமக்கு கல்யாணம் ஆச்சு, அதோட நான் வந்துட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல உன் கூட இருந்துடலான்னு நினைச்சேன். ஆனா நீ உன்னோட பார்ட்னருக்கே துரோகம் பண்றியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, யார் எதை சொன்னாலும் நம்புவியா? அந்த தைரியத்துலதான் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டியா என்ன? இப்போ சொல்றேன் நான் கேலாம் கிடையாது, எனக்கு பொண்ணுங்களை தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்றான். அவ்வளவுதான், ஹீரோயின் செம ஷாக்கு. அப்பனா நம்ம 2 பேரும் தனித்தனி ரூம்ல தூங்கலாம் அப்படின்னு சொல்லும் போது, அது எப்படி இன்னைக்குதான் நமக்கு கல்யாணம் ஆயிருக்கு, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட், அது எப்படி நான் தனி ரூம்ல போய் தூங்க முடியும் உன்னை விட்டுட்டு அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு பயமே ஆயிடுது. இருந்தாலும் கவலைப்படாத, இஷ்டம் இல்லாத எந்த பொண்ணையும் நான் ஃபோர்ஸ் எல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சைலண்டா அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். ஹீரோயின் நைட் எல்லாம் சரியா தூங்காம திரும்பி திரும்பி படுத்துக்கிட்டு இருக்கா. இவனுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது. அடியே ஏண்டி இப்படி டார்ச்சர் பண்ற, உனக்கு என்னதான் பிரச்சனை, எதுக்கு தூங்க மாட்டேற அப்படின்னு சொல்லி கத்துறான். அப்பாவையும் அக்காவையும் மிஸ் பண்றியா, வீட்டை மிஸ் பண்றியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இல்ல அப்படின்ற. அப்ப என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேட்கும் போது, நான் சின்ன வயசுல இருந்து ஒரு பொம்மையை கட்டி பிடிச்சுதான் தூங்குவேன், அந்த பொம்மை தான் எனக்கு இப்ப இல்ல, எனக்கு இருந்தாதான் தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறா. அடி பாவி, இப்ப 3ஆம் கிளாஸ் பசங்க கூட பொம்மை வச்செல்லாம் தூங்குறது இல்ல, நீ என்ன காமெடி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு விழுந்து விழுந்து சிரிக்கிறான். இதுல இந்த காலையில அவங்க 2 பேரும் உட்காந்து பயங்கரமா குளிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயின் வேற ரொம்ப சீரியஸா அழவே ஆரம்பிச்சிடறாளா. உடனே இவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. ஐயோ ரொம்ப கலாச்சிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு மேலேயும் உன்னோட அழையை எப்படி நிறுத்துறதுன்னு எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். சரி சரி சாரி, நீ என் மேல சாஞ்சுக்கிட்டே அப்படியே படுத்து தூங்க ட்ரை பண்ணு, நான் சும்மா உன்னை தட்டி கொடுத்து பாட்டு பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோயினை அழகா தூங்க வைக்கிறான். மறுநாள் காலையில ஹீரோ எழுந்துக்கும் போது கையெல்லாம் மறுத்து போச்சு, அப்படியே நெஞ்செல்லாம் வலிக்குது, மூச்சே விட முடியல. ஐயோ என்னடா ஆயிடுச்சு நமக்கு அப்படின்னு சொல்லி அலறி எழுந்துக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தாதான் தெரியுது சின்ன குழந்தை மாதிரி மேலே ஏறி படுத்துக்கிட்டு இருக்கா. கீழே சாப்பிடறதுக்கு போனா அம்மா செம்ம கலாய்க்கிறாங்க. என்னடா கண்ணை சுத்தி கருவலையமா இருக்கு, நைட்டு பூரா தூங்கலையா, அம்மா சொன்ன மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்றியா அப்படின்னு கேக்குறாங்க. அவன் ஆமா அதுதான் ஒண்ணு குறைச்சல் அப்படின்னு நினைச்சுக்கிறான். இன்னைக்கு நைட்டும் தூங்காமலாம் என்னால இருக்க முடியாதுமா, மரியாதையோ உனக்கு என்னென்ன தேவையோ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு ஹீரோயினை கூட்டிட்டு வரான். இதை பாரு, நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு கௌரவம் தான் ரொம்ப முக்கியம், இதுக்கப்புறம் அட புடே அவனே இவனே அப்படின்னு ஏக வசனம் எல்லாம் பேசக்கூடாது, ஒழுங்கா என்ன எதுனா செல்லமா பேர் வச்சு கூப்பிடு அப்படின்னும் போது, செல்லமா உனக்கு என்ன பேர் வைக்கணும், வேணா தொடப்ப கட்டுன்னு வைக்கவா, இல்லைன்னா சொரிமண்டன்னு வைக்கவா அப்படின்னு இவ கலாச்சிக்கிட்டு இருக்கா. ஒழுங்கா இப்ப என்ன டார்லிங், ஹனி, என் புருஷா அப்படின்னு கூப்பிடல அப்படின்னா நான் உன்னை இங்க விடவே மாட்டேன், மறுபடியும் உன்னை கிஸ் பண்ணுவேன் இங்கேயே அப்படின்னு சொல்றான். கரெக்டா அந்த நேரம்னு பார்த்து நம்ம ஹீரோயினோட அக்கா வெளியில எப்ப நீங்க வந்தீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஓடி இருக்கமா அக்காவை கட்டி பிடிச்சிக்கிட்டு நான் எவ்வளவு மிஸ் பண்ணேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி பயங்கரமா கொஞ்சம் ஆரம்பிச்சிடறா. இவங்க அக்காவை பார்க்கறதுக்கு அக்காவோட ஃபியான்சி வந்திருக்காரு போல. அவங்க அக்காவும் இப்பதான் ஹீரோயினுக்கு அவரை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஹீரோயின் அப்படியே வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. ஐயோ நம்ம கூட என்னவோ நினைச்சோம், பரவாயில்ல ஸ்மார்ட்டா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. ஹீரோயினோட அக்கா வெறும் பேரு தான் சொல்லியிருப்பாங்க, ஹீரோயின் கண்டுபிடிச்சிட்டு இருப்பா. ஹீரோக்கு அது யாருன்னு தெரியாதனால செம காண்டாயிடுது, எப்படி வழிஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்கா பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா இழுத்துக்கிட்டு உள்ள போயிடுறான். ஹீரோயின் அவளோட திங்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்காக ரூமுக்கு வந்திருக்காளா. அங்க வந்த உடனே இவன் என்ன பண்றான்னா ஹீரோயினை பிடிச்சி கிஸ் பண்றான். இவளுக்கு செம காண்டாயிருது, என்னடா பண்ற நீ அப்படின்னு சொல்லி கத்துறா. இத பாரு, நீ என் பொண்டாட்டி ஆயிட்ட, இதுக்கப்புறமா நீ வேற யாருன்னா பாக்குறது பேசுறது யாரு பத்தினா எனக்கு சுத்தமா பிடிக்காது, ஆம்பளைங்கள்லாம் நீ மூஞ்ச கொஞ்ச நேரம் கூட ஊத்து பார்க்க கூடாது அப்படின்னு சொல்றா. அடே பைத்தியம், அவர் என்னோட அக்கா புருஷன் ஆக போறாருடா, அதனாலதான் அவரை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க ஊத்து பார்த்தேன் அப்படின்னும் போது, ஓ அப்படியா, சரி சரி எனக்கு அது தெரியாதுல்ல அதனால கோவப்பட்டுட்டேன், எதுவும் கோச்சிக்காத அப்படின்னு சொல்றான். இவன் செமையா விழுந்து சிரிச்சு இவனை கலாய்க்க ஆரம்பிச்சிடறா. நீ ஜெலஸ் ஆயிட்டியா அப்படின்னும் போது, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை, அந்த மாதிரிலாம் நினைக்காத அப்படின்னு சொல்றான். நைட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஏண்டி உண்மையாவே இந்த காக்கா பொம்மைக்காக அடி நேற்று நைட்டு பூரா நீயும் தூங்காம என்னையும் தூங்க விடாம டார்ச்சர் கொடுத்த அப்படின்னும் போது, அப்படியெல்லாம் அதை சொல்லாத, என்னோட 3 வயசுல இருந்து நான் அந்த பொம்மையை வச்சுட்டு இருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்றா. பார்த்தா இன்னைக்கு நைட்டு நடுராத்திரி எல்லாம் தூங்காம மொட்டை முழிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கான். இவன் எழுந்து பார்த்து பயந்து அலறிச்சு எழுந்துக்கிறான். ஐயோ அடியோ ஏண்டி பேய் மாதிரி உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு கேட்கிறான். எனக்கு அந்த பொம்மையை விடவும் எனக்கு என்னவோ நீ தான் பெஸ்டா இருப்பேன்னு தோணுது, உன்னை கட்டி பிடிச்சி தூங்குனதுனால தான் நேற்று பூரா நான் நல்லா தூங்கினேன், அதனால உன்னையே கட்டி பிடிச்சி தூங்குறேன் அப்படின்னு சொல்லி வந்துடுறான். ஐயோ இன்னைக்கும் நான் தூங்குன மாதிரி தான், இன்னைக்கும் என்னால மூச்சு கூட விட முடியாதா அப்படின்னு ஃபீல் பண்றான். அப்ப ஹீரோ ஹீரோயினை கிஸ் பண்றான்.
அதோட மறுநாள் காலையில எழுந்த உடனே ஒரு பாக்ஸ் எடுத்து ஹீரோயின் கையில கொடுக்குறான். இது பாரு, இதுதான் என்னோட சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும், இது இனிமே உனக்கு தான், இனிமே எல்லாமே உனக்கும் என்னோட குழந்தைக்கும் தான் அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கர எமோஷனல் ஆயிடுறான். என்னடா இவன் காலங்காத்தாலே லூஸ் மாதிரி பெணாத்திட்டு இருக்கான் அப்படின்னு தோணுது அவளுக்கு. சரி ஓகே, ரொம்ப சந்தோஷம், உன்னோட காசும் என்னோடது தான், என்னோட காசும் என்னோடது தான், மற்றபடி நான் மட்டும்தான் உனக்கு ஓகேயா அப்படின்னு சொல்றான் அவ. எனக்கு அதுவே போதும் அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். ஹீரோவும் ஹீரோயினும் வந்துட்டு அவன் ஃப்ரெண்டோட கிளப்புக்கு வராங்க. ஹீரோயின் எங்கடா அப்படின்னும் போது அவ வரும்போது ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் போயிருக்கா அப்படின்னு சொல்றான் ஹீரோ. ரொம்ப நேரமா ரெஸ்ட் ரூம் போனப்ப வரவே இல்லையே அப்படின்னு பார்த்தா அந்த பொண்ணு இருக்கா இல்லையா, அவ என்ன பண்றேன்னா ஆளுங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து ஹீரோயினை இழுத்து பிடிச்சி வச்சுட்டு இவன் அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கா. இப்பதான் ஹீரோ தேடவே ஆரம்பிக்கிறான். எங்கடா ரொம்ப நேரமா காணுமே அப்படின்னு சொல்லி ரெஸ்ட் ரூம்குள்ள போய் பார்த்தா ரெஸ்ட் ரூம்ல யாருமே இல்ல. ஹீரோயினை அங்க இருந்து இவங்க கடத்தி கூட்டிட்டு போயிடுறாங்க. என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு இருட்டுனா பயம், அது இவளுக்கு தெரியும் போல. அதனால இவ என்ன சொல்றானா, இவளை இங்கேயே வச்சு பூட்டிட்டு வந்துடுங்க, நம்மளாம் எதுவுமே பண்ண வேணாம், இருட்டுல இருந்தானா இவளே தானா செத்து போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிங்ல போட்டிட்டு வெளில போயிடுறாங்க. ஹீரோ ஹீரோயினை தேடி வரா இல்லையா, வழியிலேயே அவளை பார்த்துடுறான். பார்த்த உடனே மரியாதையா சொல்லு, எங்க என் பொண்டாட்டி அப்படின்னு கேட்கறான். எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்றா. ஹீரோ சும்மா இருப்பானா, எல்லாரையும் போட்டு அடி அடின்னு அடி பின்னி எடுத்துடுறான். கடைசியா இவகிட்டயே வந்துட்டு மரியாதையா சொல்லு அப்படின்னு மிரட்டுறான். அதுக்கப்புறம் அவ எங்க இருக்கா அப்படின்ற விஷயத்த சொல்லிடுறா. ஹீரோயின் இங்க அம்மா அம்மான்னு சொல்லிட்டு இருட்டுல படுத்து பயங்கரமா புரண்டு புரண்டு அழுதுகிட்டு இருக்கா. அவளுக்கு இருட்டுனா ரொம்ப பயம் போல. ஹீரோ வந்துடுறான். வந்த உடனே நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு எதுவுமே தெரியல, அவ சுய நினைவிலே இல்லை. அவளை வீட்டில் கொண்டு போய் படுக்க வச்சுட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்றான். அம்மா கொஞ்ச நேரம் மட்டும் எனக்காக இவளை பார்த்துக்கோ, நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்றான். அவங்களுக்கு பயமா இருக்குடே, நீ எங்கடா போற அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நான் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். ஆனா அவங்க அம்மாவுக்கு நல்லாவே தெரியுது இவன் யாரையும் ஏதோ பண்ணதான் போறான்னு. நேரா அவங்களோட வீட்டுக்கே போயிடுறான். அங்க அவங்க அண்ணங்காரனும் இருக்கான். இவன் தான் வந்து நம்ம ஹீரோயினோட அக்காவை லவ் பண்ணியிருக்கான். இவங்களுக்குள்ளதான் பிரேக்கப் நடத்திருக்கு. இந்த வாட்டி அண்ணங்காரனுக்கு தான் அடி பலமா இருக்கு. நீ பண்றதெல்லாம் பண்ணிட்டு பொம்பளை பின்னாடி நின்னுக்கிட்டு அவளை வந்து உனக்காக பழி வாங்க வைக்கிறியா, எனக்கு எல்லாமே தெரியும்டா, இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே, எனக்கு தெரியும். இன்னும் ஒரே ஒரு வாட்டி நீயும் உன் தங்கச்சோ என் பொண்டாட்டி கிட்ட வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா 2 பேருமே உயிரோட இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு போறான். அவன் போன கொஞ்ச நேரத்துல ஹீரோயினோட அக்கா இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சு வரா. வந்த உடனே அவளும் பலார்னு ஒண்ணு கண்ணத்திலேயே வைக்கிறா. அறிவில்லடா, நீயும் நானும் பிரிஞ்சதுக்கு காரணம் நீ பண்ண தப்பு, நீ எனக்கு பண்ண துரோகம், அதை விட்டுட்டு என் தங்கச்சியை வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கப்புறமும் இது கண்டினியூ ஆச்சு அப்படின்னா நீ என்னெல்லாம் பண்ணன்றதை எல்லார்கிட்டும் சொல்லிடுவேன் அப்படின்னு மிரட்டுறா. வீட்டுக்கு போன ஹீரோக்கு கையெல்லாம் அடிபட்டிருக்கத அவங்க அம்மா பாக்குறாங்க. பார்த்த உடனே அவனுக்கு உட்கார வச்சு மருந்து போட்டுட்டு இருக்காங்க. இது பாருடா, அவ வந்து உனக்கு பொண்டாட்டி மட்டும் இல்ல, எங்களுக்கு பொண்ணு மாதிரிதான், அதனால எதா இருந்தாலும் எங்ககிட்டயும் நீ சொல்லு, நீ ஏன் இந்த மாதிரி போய் காயப்பட்டுட்டு வராத அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோயினோட அக்கா வந்துட்டு ஹீரோயினை பார்க்க வராங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஹீரோயினோட அம்மா இறக்கும் போது ஹீரோயினுக்கு ரொம்பவும் சின்ன வயசு, அதனால அவங்களோட முகம் கூட அவளுக்கு ஞாபகம் இல்லை. அந்த சின்ன வயசுல அம்மாவை மிஸ் பண்ண அவ வந்து இருட்டுக்கெல்லாம் பயப்பட ஆரம்பிச்சிட்டா. அதோட அவளுக்கு இருட்டுக்கான பயம் இப்போ வரைக்கும் போல. நானும் அப்பாவும் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டோம், ஆனா அவளால அதுல இருந்து வெளியில வர முடியல அப்படின்னு சொல்றேன். இதெல்லாம் கேட்டா அப்படியே வந்துட்டு அவன் பக்கத்துல உட்காந்தபடியே தூங்கிட்டு இருக்கான். ஹீரோயின் இப்பதான் காலையில எழுந்துக்கிறா. எழுந்துக்கும் போதே வந்துட்டு இவன் இங்கேயே உட்காந்து தூங்கிட்டு இருக்கான் அப்படின்றத பார்க்கும் போது அவளுக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு. இவன் எழுந்த உடனே இவனுக்கு பயங்கரமா ஹாப்பி ஆயிடுது. நீ எழுந்துட்டல, இவ்வளவு நேரம் நீ தூங்கி என்ன எவ்வளவு பயமுறுத்திட்ட தெரியுமா அப்படின்னு கட்டி பிடிச்சு கதறான். ஹீரோயின் அவங்க அக்காவை பாக்குறதுக்காக அக்கா வீட்டுக்கு வரா. அங்க வந்தா அவங்க அக்கா வந்து ஹீரோவை பத்தி பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ பண்ண முடிவிலேயே வந்து ரொம்ப உருப்படியான முடிவு அப்படின்னா ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சதுதான். உண்மையாவே அவன் உன்னை பயங்கரமா லவ் பண்றான் அப்படின்னு சொல்றாங்க. இவளுக்கு அதெல்லாம் ஆச்சரியமா இருக்கு. ஹீரோ முறையா இப்பதான் வந்துட்டு அக்காவை கல்யாணம் பண்ணிக்க போறான் இல்லையா, அவனை வந்து தனியா பார்த்து பேசிக்கிட்டு இருக்கான். அப்ப நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றான். இவனுக்கு செம ஆத்திரம் வருது. ஏன்னா இவன் வந்து அக்காவை கல்யாணம் வேற பண்ணிக்க போறான், அவளுக்கு குடைச்சல் கொடுக்குற மாதிரி அவங்க 2 பேரும் ஏதோ பண்றாங்கன்னு ஒண்ணு அவங்களோட ஃபேமிலி பிசினஸே ஒன்றும் இல்லாம ஆக்கிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டெரரா யோசிக்கிறான். எனக்கு உன்னோட ஒய்ஃபை பத்தி அந்த அளவுக்கு தெரியாது, அவ எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கறான் வேணும்னே. அதுக்கு உடனே ஹீரோ என்ன சொல்றான்னா, ஆமா அவ
அவ பேய் பிசாசு, அவகிட்டலாம் சமாளிக்க முடியாது, அவ பொம்பளையே கிடையாது அப்படி இப்படின்னு சொல்றான். உண்மையாதான் சொல்றேன், ஏன் நம்பலையா? அவங்க அக்கா இருக்காங்க இல்லையா, அவங்க ரொம்ப சாஃப்டானவங்க. அது மட்டும் இல்லாம அவங்க இருக்கிற இடமே தெரியாது. ஏதோ நல்ல வேலை நீ தப்பிச்சிட்டேன்னு நினைச்சுக்கோ. தங்கச்ச நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அக்காவை நீ கல்யாணம் பண்ணிக்க போற அப்படின்னு சொல்லும் போது, எனக்கு பெருசா சைலண்டா இருக்க பொண்ணுங்களை எல்லாம் பிடிக்காது, உன் பொண்டாட்டி மாதிரி ஆராத்தா இருக்க பொண்ணுங்களை தான் ரொம்ப பிடிக்கும். இப்பதான் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்றான். அவ்வளவுதான், ஹீரோ செம கடி ஆயிடுறான். அடே நான் என்ன சொல்ல வந்து நீ என்ன சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கோவப்படுறான். சரி சரி கோவப்படாத, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன், உன்னை டீஸ் பண்றதுக்காக சொன்னேன். நீ யாரெல்லாம் லவ் பண்ணிருக்கியா அப்படின்னு சொல்லி கேக்குறான். அப்ப இவன் காலேஜ் படிக்கும் போது நடந்த சில விஷயத்த சொல்றான். அதாவது அவன் காலேஜ் படிக்கும் போது ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருந்திருக்கான். அவளோட பேரு ஷீனா. அது மட்டும் இல்லாம அவ இவனை பயங்கரமா இதை பண்ணு அதை பண்ணுன்னு எக்கச்சக்கமா வேலை வாங்குவா. கிட்டத்தட்ட ஏதோ ஒரு நாய் வளர்த்தா எப்படி பண்ணுவோம், அங்க போய் உட்காரு இங்க போய் உட்காரு, சாப்பிடு உட்காரு தூங்குன்னு, அந்த மாதிரி இவன் நாய் வளர்க்குற மாதிரி இவனை பண்ணியிருக்கா. ஆனா அதுக்கப்புறம் சொல்லாம கொள்ளாம அவ ஃபாரினுக்கு போயிட்டா. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கும் பெருசாக அவள் மேலே ஈடுபாடெல்லாம் இல்லை. அவள் என்னை ஒரு வாட்டி காப்பாற்றினா அந்த ஒரு நன்றி கடனில் தான் சின்ன வயசில் முட்டாள்தனமாக லவ்ன்னு நினச்சிக்கிட்டு அவள் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருந்தேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பேசிக்கிட்டு இருக்கும் போதே அவகிட்ட இருந்து ஹீரோக்கு மெசேஜ் வருது, நான் ஃபாரின்லேருந்து வந்திருக்கேன், உன்னை பார்க்கணும், உடனே ஏர்போர்ட்டுக்கு என்னை பிக்கப் பண்ணவா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறா. அதை உடனே பார்த்தியா, இப்போ தான் அவளை பற்றி பேசுகிறோம், அதுக்குள்ளேயே அவன் மெசேஜ் பண்றா அப்படின்னு காட்டுறான். நல்லதுக்கு சொல்றேன், இப்பதான் கல்யாணம் பண்ணிருக்க, நிம்மதியா ஒரு லைஃபை ஸ்டார்ட் பண்ணிருக்க, தயவு செஞ்சு நீயா போய் இதுல எல்லாம் சிக்கிக்காத அப்படின்னும் போது, ஐயோ நான் ஏன் சிக்கிக்கிறேன், என்னோட கல்யாண லைஃப் ரொம்ப நல்லா போகுது, நான் ஏன் அவளை போய் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் எல்லாம் டெலிட் பண்ணிடுறான். அதே நேரத்துக்கு நம்ம ஹீரோயினுக்கு அவ ஃப்ரெண்டு கால் பண்றா. விஷயம் தெரியுமா, உன் புருஷனோட ஆள் இருக்கா இல்லையா, அவ ஃபாரின்ல இருந்து வந்துட்டாளாம் அப்படின்னு சொல்லும் போது, என்னது வந்துட்டாளா அப்படின்னு இவ ஷாக் ஆகுறா. இவங்க எல்லாரும் ஒரே காலேஜில் தான் படிச்சிருக்காங்க போல, வந்தா வந்துட்டு போட்டோம், எனக்கு என்ன கவலை இருக்கு, அப்படியே அவனும் அவ பின்னாடி போனா போட்டோம், நான் தூக்கி போட்டுட்டு என் வேலையை பார்க்க போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. இருந்தாலும் மனசுக்குள்ள ரொம்ப கோவமா இருக்கு. ஹீரோ ரொம்ப லேட்டா தான் வீட்டுக்கு வரான். இவளுக்கு டைரக்டா அதை கேட்கறதுக்கு தோணல, இன்டைரக்டா லேட்டா தான் வீட்டுக்கு வரல, எங்க போன அப்படி இப்படின்னு சொல்லிட்டு செம்மையா சண்டை போடுறா. இவனுக்கு புரியவே இல்லை இது எதுக்கு இப்படி சண்டை போட்டுட்டு இருக்குன்னு. என்ன செல்லக்குட்டி, மாமாவை ரொம்ப மிஸ் பண்ணியா நீ அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேற கொஞ்சிக்கிட்டு இருக்கானா. அவளுக்கு செம்ம கடுப்பாகுது. பக்கத்துல வந்துடாத, கடிச்சு கிடிச்சு கொதறிட போறேன், மரியாதையை போ இங்க இருந்து அப்படின்னு சொல்லிட்டு எட்டி ஒரு உத விடுறா. அதோட மறுநாள் காலையில தான் காட்டுறாங்க. என்னைக்காவது ஹீரோயின் எப்படியாவது சமாதானப்படுத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே போய் கேக்கெல்லாம் வாங்கிட்டு வரான் ஹீரோ. பத்தியா, உனக்காக தான் இவ்வளோ காலையிலேயே போய் நான் கேக்கெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னும் போது, இதுவே உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுனா அந்த கேக்கு தானே வாங்கியிருப்பேன், அதுக்கு பெரிய கியூ நிற்குமே, அதில் போய் நின்று வாங்கியிருப்ப, எனக்கு அப்படியா அப்படின்னும் போதே இவனுக்கு புரிஞ்சிடுச்சு, இவளுக்கு தெரிஞ்சிடுச்சு அவ ஊருக்கு வந்ததுன்னு. இது பாரு, சத்தியமா தான் சொல்றேன், எனக்கும் அவளுக்கும் எந்த ஒரு கான்டாக்டும் கிடையாது. அது மட்டும் இல்லாம நான் அவளை பார்க்கவும் இல்லை பேசவும் இல்லை. நீ வேணா என் மொபைலை கூட எடுத்து செக் பண்ணி பாரு, அவ கூட எந்த ஒரு கான்டாக்டும் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் கொஞ்சமா நம்ப ஆரம்பிக்கிறா. உனக்கு என் மேல ரொம்ப லவ் அதிகமாயிடுச்சு, அதனாலதான் நீ இந்த அளவுக்கு ஜெலஸ் ஆகுற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிஸ் பண்றான். எப்படியோ பொண்டாட்டிய ஒரு வழியா சமாதானப்படுத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்கை எடுத்து ஊட்டும் போது யாரோ உள்ள வராங்க. யாரா அது வர்றது அப்படின்னு ரெண்டு பேரும் பாக்குறாங்க. ஊருக்கு வந்தவ ஹீரோவுக்கு மெசேஜ் பண்ணவும் வரல அப்படின்னு சொல்லிட்டு நேரா கிளம்பி ஹீரோவோட வீட்டுக்கே வந்துட்டா. அடியே, பிறந்த வீட்டுக்குள்ள ஏதோ நுழையிற மாதிரி நீ பாட்டு உள்ள நுழையிற, உனக்கு கொஞ்சம் கூட எங்கேயுமே கிடையாதா, காலிங் பெல்லாம் அடிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி ஹீரோ கத்துறான். எனக்கு நல்லாவே புரியுது, நீ நான் சொல்லாம கொல்லாம போயிட்டேன்றதுனால கோவமா இருக்க, அவ்வளவுதானே, நான் தான் வந்துட்டேன் இல்லையா, இதுக்கப்புறம் நான் உனக்கு தான், நீ எதுக்காக டென்ஷன் ஆகுற, நீ நார்மலா என்கிட்ட எப்பயும் போல பேசலாம் அப்படின்னு சொல்றா. நான் அவனோட பொண்டாட்டியா இருக்க வரைக்கும் அதெல்லாம் நடக்கவே நடக்காது, மரியாதை எழுந்து இங்கேருந்து கிளம்பிப்போ, நாங்கள் ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா நீ உள்ள வந்துட்ட, கொஞ்சம் கூட அறிவே இல்லாம அப்படின்னு சொல்றா. இவளுக்கு செம ஷாக்கு. ஆனாலும் இவன் நம்ப மாட்டா. சும்மா தானே நீங்க பேசுறீங்க இதெல்லாம் அப்படின்னு சொல்றா. அப்படியே மூக்குல குத்தணும்னு வச்சுக்கோ, மூக்கு மண்டை வழியா வெளில வந்துடும், மரியாதை ஏந்து போடி, சும்மாலாம் உனக்கு மேரேஜ் சர்டிஃபிகேட்லாம் எடுத்துட்டு காட்டுவாங்கன்னு நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு இவ கத்தி டென்ஷன் ஆகுறா. பேபி எதுக்குமா இவ்வளோ டென்ஷன் ஆகுற, அவளே போயிடுவா, கம்முன்னு விடு அப்படின்னு சொல்றான். எனக்கு எல்லாமே புரியுது, நீங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணி தான் இதெல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்றா இவ.
ஹீரோ வேற சும்மா சும்மா அடிக்காத சண்டைக்கு போகாத அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி இழுக்கிறானா. இவளுக்கு வந்துட்டு செம ஆத்திரம் ஹீரோ மேலேயும் வருது அவன் மேலேயும் வருது. அதனால ஒரே டைமுக்கு 2 பேர் மூஞ்சிலையும் ஒரு குத்து விடுறா. இதை பாரு, நான் தான் அவனோட பொண்டாட்டி, இதுதான் ஃபைனல், ஓகேயா? யாரும் இங்கே நடிச்சிடலாம் இல்லை, மரியாதையே இங்கேருந்து வெளியில் போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அவளை துரத்திடுறா. நேராக அவள் வீட்டுக்குள்ளேயே வந்துட்டால. நீ வந்துட்டு இதுக்கு சரியான விளக்கம் தராம என்னை வந்து பார்க்குற வேலை வச்சுக்காத, நான் எங்கள் அப்பா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோச்சிக்கிட்டு போயிடுறா. நேராக வீட்டுக்கு போயிட்டு அக்கா கிட்டே நடந்த எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ தான் வந்து ஹீரோயின் ஒரு விஷயத்தையே சொல்கிறா. என்ன அப்படின்னு பார்த்தா, ஹீரோ வந்துட்டு எதனால அந்த பொண்ணை லவ் பண்ணியிருப்பான்னா அவனை ஒரு வாட்டி அவள் காப்பாற்றிருப்பா, அதுக்காக தான் லவ் பண்ணியிருப்பா. ஆனால் அந்த டைமுக்கு எல்லாரும் போட்டு ஹீரோவை அடிச்சுட்டு இருந்திருப்பாங்க, பயங்கரமாக புள்ளி பண்ணியிருந்திருப்பாங்க. அந்த டைமுக்கு காப்பாற்றினது ஹீரோயின் தான், அவள் கிடையாது. ஆனால் நான் தான் உன்னை காப்பாற்றினேன்னு பொய்யா ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பா அவள். இதெல்லாம் அவன்கிட்ட நீ ஏண்டி சொல்லலை அப்படின்னு அக்காக்காரி கேட்கும் போது, ஆமாம் நான் தான் உன்னை காப்பாற்றினேன்னு யாரா சொல்லிப்பாங்களா, அதனால தான் நான் எதுவும் சொல்லிக்கல அப்படின்னும் போது, சரி கவலையே படாத, எனக்கு தெரிஞ்ச ஹீரோ வந்துட்டு முதல்ல எப்படி இருந்தான்னு தெரியல, அவன் இப்போ வந்து உன்னதான் பயங்கரமாக லவ் பண்ணுறான், கண்டிப்பாக உன்கிட்ட தானா வருவான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரெண்டோட பார்ல உட்காந்து ஹீரோ பயங்கரமாக குடிச்சிக்கிட்டு இருக்கான். அடே என்னதான்டா நடந்தது, அதையாவது சொல்லுடா அப்படின்னா அதையும் சொல்ல மாட்டான், பயங்கரமாக குடிச்சிக்கிட்டு மட்டும் இருக்கான். ஃபுல் மட்டையாகி விழுந்துடுறான். பொண்டாட்டிக்கு ஃபோன் பண்ணி கூட்டிகிட்டு போக சொல்லலாம் அப்படின்னு பார்க்கும்போது இவ ஷீனா வந்துடுறா. வந்த உடனே அவள் என்ன சொல்கிறான்னா, நான் அவன் வீட்டு சைடு தான் போகிறேன், நான் கொண்டு போய் ட்ராப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. இவங்க எல்லாம் ஒரே காலேஜில் படித்ததுனால அவனும் சரி ஓகேன்னு விட்டுடுறான். இவன் என்ன பண்ணுறான்னா நேராக இவளோட வீட்டுக்கே ஹீரோவை கூட்டிகிட்டு போயிடுறா. இதுக்கப்புறம் ஒன்றும் யாராலையும் பிரிக்க முடியாது, மறுபடியும் நீ என் காலையே சுற்றி வேற நாய்க்குட்டி மாதிரி ஆக போகிற பாரு நாளையிலேருந்து அப்படின்னு சொல்கிறா. அதோட மறுநாள் காலையில் ஹீரோ எங்கே இருக்கோம் நம்ம அப்படின்னு போதை தெளிஞ்சு எழுந்துக்கிறான். பார்த்தா பக்கத்தில் ஷீனா படுத்துக்கிட்டு இருக்கா. ஐயோ இது கனவா இல்லை என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலறான். இதை நான் பெருசா எடுத்துக்க மாட்டேன், கவலைப்படாத, நேற்று நம்ம 2 பேருமே ரொம்ப குடிச்சிருந்தோம், அதனாலதான் வந்துட்டு நம்மளையும் மீறி நமக்குள்ள எல்லாம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்றா. இவன் நான் நம்பவே மாட்டேன், போடி சரிதான், நீ தான் என்ன ஏதோ பண்ணிருக்க அப்படின்னு சொல்றான். காலத்தறிக்க வேகமா வெளியில ஓடி வந்துட்டு, ஐயோ போச்சு என் பொண்டாட்டி அவ்வளவுதான், இதுக்கப்புறம் என்னை சேர்த்துக்கவே மாட்டா, நான் ரொம்ப கலங்கப்பட்டவன் ஆயிட்டேன், ரொம்ப மோசம் போயிட்டேன் அப்படி இப்படின்னு அழுது புலம்புறான். ஆனா நம்ம எதிர்பார்க்காத விதமா ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, நேரா போய் பொண்டாட்டி காலில் விழுந்துடுறான். என்ன அடி, நீ எவ்வளவு முடியுமோ என்ன அடி, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றான். மரியாதையா என்னதான் பண்ணி தொலைச்சு அதை சொல்லு அப்படின்னும் போது எல்லா விஷயத்தையும் சொல்லி பயங்கரமா கதறி அழறான். இது எல்லாத்துக்கும் என்னோட குடிதான் காரணம், நான் குடிபோதையில தான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றான். இந்த மாதிரி உனக்கு ஒரு துரோகத்தை பண்ணிட்டு இவ்வளவு பெரிய கேவலத்தை பண்ணிட்டு என்னால உயிர் வாழவே முடியாது, என்னை மன்னிச்சிடு, உன் லைஃபை விட்டு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாடியிலேருந்து குதிச்சு சாவ போறேன்னு சொல்றான். இதை பாரு, ஆக்டிங் ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா அதை யாரும் அப்புறம் நம்பாமே போயிடுவாங்க, மரியாதையா இறங்கி வா, இது வெறும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தான், உடஞ்சா கால் கைதான் உடையும், அதுக்கப்புறம் உன்னை நாங்க பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் 2 பேரும் பேசுறாங்க. பேசும்போது அப்ப ஹீரோயின் என்ன சொல்றேன்னா, எனக்கு தெரிஞ்சு இது எல்லாத்தையும் கேட்கும் போது இது எதுவுமே உண்மை இல்லை, நீ எதுவுமே பண்ணலன்னு தான் எனக்கு வந்து ஆணித்தரமா தோணுது அப்படின்னு சொல்றா. எதை வச்சு சொல்ற அப்படின்னு ஹீரோ கேட்குறான். ஏன்னா நான் உன் பொண்டாட்டிடா, நீ அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்ட, நீ அதுக்கெல்லாம் பிரயோஜனப்பட மாட்ட அப்படி இப்படின்னு சொல்லி அவனை அசிங்கப்படுத்துறா. உடனே நீ அசிங்கப்படுத்தினாலும் பரவாயில்ல, என்னை நம்பின வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு காலையே வந்துடுறான். உடனே ஷீனா ஃபோன் பண்றாளா, அதனால நான் சொல்ற மாதிரி போய் பேசுன்னு சொல்லி கொடுத்து அனுப்புறா ஹீரோயின். இவ வந்துட்டு நைட்டெல்லாம் வந்துட்டு, நீ என் கூட இருந்தது உன் ஒய்ஃபுக்கு தெரிஞ்சிருச்சா, உங்களுக்குள்ள எதுனா பிரச்சனையாயிடுச்சா அப்படி இப்படின்னு கேள்வி கேட்குறா. இது வரையில தெரியல, தெரிஞ்சா கண்டிப்பா பிரச்சனை ஆகும், ஆனா வந்துட்டு நடந்து எல்லாம் என்னோட தப்பு தான், நான் எல்லாத்தையுமே ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு எல்லாம் உண்மைன்ற மாதிரி டிராமா பண்றான். அது மட்டும் இல்ல, உனக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை இனிமே நானே எடுத்துக்கிறேன், உனக்கு என்னனாலும் இனிமே நானே பொறுப்பு அப்படின்னு சொல்றான் ஹீரோ. இவளுக்கு அடடா சூப்பர்ரா, அடிச்சது ஜாக்பாட் அப்படின்னும் போது, நீ சீக்கிரமா எப்படியாவது அவளை டிவோர்ஸ் பண்ணிட்டு
என்னை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறா. உடனே நான் அதுக்காக தான் நல்ல டைமுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், கொஞ்சம் வெயிட் பண்ண அப்படின்னு சொல்கிறான். ஹீரோவும் பிளான் எல்லாம் போட்டு கொடுத்து அனுப்பிட்டா. இருந்தாலும் ஹீரோயினுக்கு வந்துட்டு கொஞ்சம் மனசு சங்கடமாக இருக்கு. ஏன்டி இப்படி இருக்க அப்படின்னும் போது அவள் அழகாக பொண்ணு மாதிரி இருப்பா. ஆனால் நான் பார்த்தியா, என்னை காலேஜில் ஸ்கூல்லலாம் டாம் பையன் தான் கூப்பிடுவாங்க, என்னை யாரும் பொண்ணு மாதிரியே பார்க்க மாட்டாங்க, அதனால தான் பெருசாக என்னை யாருக்கும் பிடிச்சது கூட இல்லை அப்படி இப்படின்னு சொல்லும் போது, இதை பார், நீ மரியாதையை கிளம்பி என் கூட வா, நீ அதுக்கப்புறம் எப்படி ஆகுறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு அக்கா கூட்டிட்டு போறா. ஹீரோயினும் ரொம்ப கஷ்டப்படுறா. பொண்ணு மாதிரி ட்ரெஸ் பண்ணணும், ஹை ஹீல்ஸை போட்டு நடக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்றா. பார்த்தா ஹை ஹீல்ஸை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி காலெல்லாம் வந்து பொண்ணாயிடுச்சு. உட்காந்து மருந்து போட்டுக்கிட்டு இருக்கா. ஹீரோ வீட்டுக்குள்ள வரான். நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, கடை எதனா திறக்க போறியா என்ன, எதுக்காக இதெல்லாம் இங்க கிடக்குது அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஹீரோக்கு தெரிஞ்சிருது. அவ காலை பாக்குறான், காலெல்லாம் பொண்ணா இருக்கு. அதை பார்த்த உடனே உனக்கு செம்மையா டென்ஷன் ஆயிடுது. இது பாரு, நான் உன்கிட்ட சொன்னேன்னா நீ இந்த மாதிரி இருக்கிறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீயாவே ஏன் இந்த மாதிரி எல்லாம் நினைச்சுக்கிற, நீ எப்படி இருக்கியோ அப்படி இருந்தாதான் எனக்கு பிடிக்கும், நீ இதே மாதிரி அரை பைத்தியம் மாதிரி சுத்திக்கிட்டு அப்பவும் எனக்கு உன் மேல காதல் அதிகமாயிட்டு தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்றான். சரி, ட்ரெஸ்ஸிங் இதெல்லாம் தான் சொதுப்பிடுச்சு, சமைச்சாவது எப்படியாவது ஹீரோவோட மனசுல ஆழமா இடம் பிடிச்சிடணும்னு நினைச்சு குக் பண்ணி நல்லா சமைச்சு கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறா. ஆனா அதுவும் அவளால முடியல. பாவம், இது கன்றாவியாக இருந்தாலுமே நான் சாப்பிட்றேன், ஆனா தயவு செஞ்சு நீ அழமாட்டா அழாத அப்படின்னு சொல்லிட்டு அவ தீச்சு வச்சதை கூட எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அப்பனா இதையும் கொஞ்சம் குடிச்சிரியா, இதையும் நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வந்து கொடுக்குறா. ஐயோ, நான் தெரியாம போய் சொன்னது தப்பா போச்சு அப்படின்னு பயங்கரமா ஃபீல் பண்றான். இல்லம்மா, இந்த பிரெட் எனக்கு வயிறு ரொம்பிடுச்சு அப்படின்னு சொன்னாலும் உடனே அழ ஆரம்பிச்சிடுறா. வேற வழியே இல்லை, கடவுளே என்ன காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வாங்கி குடிச்சிடுறான். இந்த ஷீனா என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோ கிட்ட பேசினதெல்லாம் செட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்ச நாள் பார்த்து ஹீரோயினை வர வைக்கிறா. ஹீரோயின் கிட்ட வந்த உடனே, இது பாரு, நீ எப்படியாவது அவனை டிவோர்ஸ் பண்ணிடு, நான் தான் வந்துட்டேன்ல, இதுக்கப்புறம் நாங்கள் 2 பேருமே வாழ போகிறோம், வாழ்க்கையை நடத்த போகிறோம், எங்களுக்குள்ளே எல்லாமே முடிஞ்சு போச்சு, அவன் உன்னை விரும்பிலாம் கல்யாணம் பண்ணிக்கல, என்ன தான் அவன் லவ் பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னும் போது இப்போ என்ன, உங்களுக்குள்ளே எல்லாம் முடிஞ்சிடுச்சு அவ்வளோதானே, நீ கன்சீவ் ஆன அப்படின்னா அந்த குழந்தைய எடுத்து நாங்கள் வளர்த்துக்கிறோம், பெரிய குடும்பத்துலலாம் இதை தான் பண்ணுவாங்க, என் பிள்ளையாவே அதை நான் பார்த்துக்கிறேன், அதுக்கு சொத்துலையும் பங்கு தரேன், ஆனால் உன்னை கல்யாணம்லாம் பண்ணி வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறா. உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் இப்படி பேசுவேன் அப்படின்னும் போது, வேற என்ன பேசணும், வேணும்னா நீ வந்துட்டு என் புருஷனை வந்துட்டு யாருக்கும் தெரியாமல் வச்சுக்கோ, அப்பப்போ வந்து போவான் அவன், நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருந்துக்கோங்க, மற்றபடி எனக்கு வேற எதை பற்றியும் கவலை இல்லை அப்படின்னு சொல்கிற ஹீரோயின். நேராக ஹீரோ பக்கத்துக்காக கிளம்பி வந்து கட்டி பிடிச்சி கதறா. உன் பொண்டாட்டி என்ன சொன்னா தெரியுமா, என்னை எவ்வளோ கேவலமாக பேசினா தெரியுமா, நான் வந்துட்டு உனக்கு கீப்பா வேணா இருந்துக்கலாமா, ஆனால் உனக்கு பொண்டாட்டியாக இருக்க தகுதி கிடையாதான், எனக்கு புள்ள பிறந்துச்சுன்னா அந்த புள்ளையும் வேணா அவ புள்ளன்னு சொல்லி வளர்த்துக்கிறாளாம் அப்படின்னும் போது இவ இவ்வளோ பேசிட்டாளா அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்த்துட்டு இருக்கா. சரி விடு, அவ கொஞ்சம் பைத்தியம் தான், என்ன பண்றது, அந்த மாதிரி தான் அவள் எப்பயுமே பேசுவா, எனக்கே அது பழகி போயிடுச்சு அப்படின்னும் போது, இல்லை உன்கிட்ட இன்னும் நான் ஒரு விஷயத்த சொல்லவே இல்லை, கன்ஃபார்ம் ஆன பிறகு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், அவங்க சொன்ன மாதிரி நான் உண்மையாவே பிரெக்னண்டா தான் இருக்கேன் அப்படின்னு ஒன்று. அவ்வளோதான், ஹீரோ குடிச்ச காப்பியை கூட துப்பிடுறான். வேகமா ஓடி போயிட்டு ரெஸ்ட் ரூம்ல போய் ஹீரோயினுக்கு ஃபோன் பண்றான். ஐயோ, இவ இந்த மாதிரி பேசுறா, நான் என்ன பண்றது, 1.5 மாசம் தான் ஆகுது, திருத்துப்புன்னு அதுக்குள்ளேயே முழுகாமகிறன் வேற இருந்து சொல்றாளே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பி தள்ளுறா. அங்க ஹீரோயின் விழுந்து சிரிச்சிட்டு இருக்கா. பரவாயில்லடா, எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போரா போயிட்டு இருந்த லைஃப்ல நீ செம்மையான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டை கொண்டு வந்து விட்டு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அக்காவோட ஃபியான்சி இருக்காரு இல்லையா, அவர் இவ இவ்வளோ நாளாக அப்ராட்ல இருந்தாலே என்னென்னலாம் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சிருக்காரு. அந்த இன்வெஸ்டிகேஷன்ல என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா, ஒரு வயசான ஆளுக்கு கீப்பா தான் அவ ஃபாரினுக்கே போயிருக்கா. அந்த ஆளோட பொண்டாட்டிக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க அடிச்சே துரத்தி இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க ஓடி வந்துட்டு இப்ப வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவிய மறுபடியும் கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இவளை சும்மாவே விடக்கூடாது, அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்த எல்லாருக்கும் தெரிய வைக்கணும், இல்லைன்னா இந்த மாதிரி தான் நிறைய பேரை ஏமாத்திக்கிட்டு தெரியவாவ அப்படின்னு சொல்லி எல்லாரும் முடிவெடுக்கிறாங்க. இப்ப ஹீரோவும் வெளியில வந்துட்டு என்ன சொல்றான் அப்படின்னா, இதை பாருமா, நான் குழந்தைக்கான ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன், ஆனால் என்ன பண்ண முடியும், என்னால் உடனே இப்போ டிவோர்ஸை பண்ணிவிட்டு உன்னை கல்யாணம்லாம் பண்ணவே முடியாது, நீ ஃபாரின்லேருந்து இப்போ தான் திரும்பி வந்திருக்க,
எனக்கு இப்பதான் கல்யாணம் நடந்திருக்கு, எங்க வீட்டுல இதை ஒத்துப்பாங்களா, இதெல்லாம் சாத்தியமே இல்லை. ஆனா நீ கவலையே படாத, அந்த குழந்தை என்னோட குழந்தை, அந்த குழந்தைய நான் பாத்துக்கிறேன். ஆனா என்னால உடனே உன்னை பொண்டாட்டியா மட்டும் ஆக்கிக்க முடியாது, என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்றான். அப்ப ஹீரோயின் கால் பண்ண உடனே சொல்லுமா, ஓகேமா, நான் ஃபுட்டுக்கெல்லாம் சொல்லிட்டேன், பர்த்டே பார்ட்டி தானே, உன்னோட பர்த்டேவை நான் மறப்பேனா என்ன அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் கிட்ட வந்து புலம்பி தீக்குறான், என்னால முடியல, எனக்கு டென்ஷனா இருக்கு, என்னை எப்படி டார்கெட் பண்ணி இதெல்லாம் பண்றா அப்படின்னும் போது, இன்னும் ஒரு 2-3 நாள் தான், தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா இரு அப்படின்னு சொல்ற ஹீரோயின். இவ அதே நேரத்துக்கு ஷீனா என்ன பண்றான்னா, ஹீரோக்கு வயிறு வலிக்குது, சீக்கிரமா வா அப்படின்னு சொல்லி போனை பண்ணிட்டு செம்மையா ரெடி ஆயிட்டு இருக்கா. இன்னைக்கு ஹீரோ சுயநினைவுல இருக்கும் போது நடக்காத விஷயத்த நடக்க வச்சிடணும் அப்படின்னு சொல்லி இவ பிளான் பண்றா. ஆனா ஹீரோ என்ன ட்விஸ்ட் கொடுக்குறான் அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினையும் சேர்த்து கூட்டிட்டு வந்துடுறான். இப்பதான் ஹீரோயினுக்கும் எல்லா உண்மையும் தெரியும் அப்படின்றது தான் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. நீ எதுக்காக இங்க வந்த, நான் ஒன்னும் கூப்பிடலையே அப்படின்னு சொல்லி கோவப்படுறான். என்னமா நீ இப்படி பேசுற, எப்படி இருந்தாலும் நாளை பின்ன அந்த குழந்தை என் குழந்தை தானே, என் கிட்ட தானே வளர போகுது, எங்க வீட்டுக்கு தானே நாங்க கூட்டிட்டு போறோம் அப்படின்னும் போது, என்னது உன் குழந்தையா, இது என்னோட குழந்தை, கண்டிப்பா இந்த குழந்தைய நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றா. அப்ப நீயே தான் வளர்க்க போறியா, சரி ஓகே, அது உன்னோட இஷ்டம், அதுக்கான செலவெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றா அசால்ட்டா ஹீரோயின். என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, அது எங்க வீட்டு வாரிசு தானே, நாங்க தானே உன்னை பாத்துக்கணும், நீ நல்லா ரெஸ்ட் எடு, உனக்கு என்ன வேணுமோ சமைச்சு தரேன், என்ன வயிறு வலின்னு சொன்னியாமே, ஆனா இவ்வளவு சூப்பரா ஜிகு ஜிகுன்னு ட்ரெஸ் எல்லாம் போட்டு மனமனன்னு சென்டெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு நக்கலா கலாய்க்கிறா. எனக்கு வயிறு வலி எல்லாம் சரியாயிடுச்சு, தயவு செஞ்சு 2 பேரும் இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுடுறா. வர உன்னோட பர்த்டே பார்ட்டி அன்னைக்கு வர, உன் குடும்ப மானத்தையே வந்துட்டு எல்லாரும் எதிர்க்கையும் வாங்குறேனா இல்லையான்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. அதே மாதிரி 2 நாள்லயே ஹீரோயினோட பர்த்டே பார்ட்டியும் வந்துடுது. எல்லாருமே அங்க இருக்காங்க, ஹீரோ ஃபேமிலி, ஹீரோயின் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ்னு. அங்க வந்து ஹீரோவோட அம்மா கிட்ட இந்த மாதிரி உங்களோட பையனோட குழந்தை என் வயிற்றுல வளருது, எனக்கு வந்து அங்கீகாரம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, இவங்க எல்லாரும் வந்து ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சிருக்காங்க, அந்த குழந்தைய நாங்க பாத்துக்கிறோம், நீ கிளம்பு அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி அப்படி நீங்க சொல்லுவீங்க, நான் இல்லைன்னா அந்த குழந்தை வருமா, அது மட்டும் இல்லாம எனக்கும் அவருக்கும் வந்துட்டு இதுக்கு முன்னாடில இருந்து வந்து ரிலேஷன்ஷிப் இருந்தது, நாங்க பிரிஞ்சிட்டோம் ஒரு சின்ன ரீசன்னால, அதுக்காக எல்லாமே முடிஞ்சு போயிடாது இல்லையா, இப்போ நீங்க இவ்வளவு டிவோர்ஸ் பண்ணி இவ்வளவு வீட்டை விட்டு அனுப்பிட்டீங்கன்னா நான் அவரை கல்யாணம் பண்ணி நாங்க நல்லபடியா வாழ்க்கை நடத்துவோம் அப்படின்னும் போது ஹீரோயின், அதெல்லாம் முடியாது, இது என்னோட அம்முச்செல்லம், நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றா. எங்களுக்கு மருமகனா அது அவ ஒருத்தி தாமா, தயவு செஞ்சு நீ இங்க இருந்து கிளம்பிடு, இல்லைன்னா உன் மான மரியாதைலாம் போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் மான மரியாதை போகுது, உங்களோட குடும்பத்தோட மான மரியாதை தான் போவோம் அப்படின்னு சொல்றா இவ. அப்பதான் அந்த ஃபாரின்காரனோட பொண்டாட்டி இங்க வந்த உடனே பலான்னு ஒண்ணு கண்ணத்திலேயே வைக்கிறா. என் குடும்பமானத்தை வாங்கிட்டு என் குடும்பத்தையும் நடுத்தெருக்கு கொண்டு வந்துட்டு இங்க வந்துட்டு என் இன்னொரு குடும்பத்தை கெடுக்க அப்படின்னு சொல்லி பலார்னு கண்ணத்திலேயே வைக்கிறாங்க. அட இவ எப்படா இங்க வந்தான்ற மாதிரி இவன் ஷாக்கிங்கா பாத்துக்கிட்டு இருக்கா. இவ வயிற்றுல உண்மையாவே ஒரு குழந்தை இருக்கு, இவ 3 மாசம் வந்து பிரெக்னெண்டா தான் இருக்கா. எதுக்காக ஃபாரின்ல இருந்து இங்க வந்தானா, ஃபாரின்காரனோட பொண்டாட்டிக்கு தெரிஞ்சிடுச்சுன்றதுக்காக. அந்த ஃபாரின்காரனோட குழந்தை தான் இவ வயிற்றுல வளருது, இந்த குழந்தைக்கு நம்ம ஹீரோவா அப்பா வாக்கிடலாம் அப்படின்றதுதான் இவளோட பிளானா இருந்தது. ஆனா இப்ப எல்லாரும் எதிர்க்கையும் கேவலமான பிளான் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. நீ இவளுக்காக என்ன விட்டுட்டியா, நீ யோசித்து பாரு, அவ அழகு என்ன, ஏன் அழகு என்ன, இவளுக்காக போய் நீ என்ன விடுறியா அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட ஹீரோயினை பத்தி கேவலமா பேசுறாளா. அவங்க அக்காவுக்கு செம்ம காண்டாயிடுது. அதுக்கு மேல அவங்களால பொறுக்க முடியாம பலான்னு ஒன்று அவங்களும் கண்ணத்துல வைக்கிறாங்க. என் தங்கச்சியை பத்தி பேசுறதுக்கு உனக்கு ஏதாவது அருகதை இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. ஏதோ ஒண்ணு, உன்னோட பர்த்டேவை நான் நிம்மதி இல்லாம ஆக்கிட்டேன் இல்லையா, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்றா. இதா தொப்பி 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 வச்சுக்கோ, ஏன் அப்படின்னா இன்னைக்கு என் பர்த்டேவே இல்லை, இது நாங்க எல்லாரும் சேர்ந்து உனக்கு போட்ட ஸ்கெட்ச் தான் அப்படின்னு சொல்லும் போது இவளுக்கு செம்ம கடுப்பாயிடுது. அதோட நைட்டு ஹீரோவையும் ஹீரோயினையும் காட்டுறாங்க. ஹீரோ பயங்கர கோவத்துல இருக்கான். ஏன்டா அப்படின்னு கேட்டா, நீ எதுக்காக என்கிட்ட உண்மையை சொல்லல, அன்னைக்கு நீ தானே என்னை காப்பாத்தின அப்படின்னும் போது, இது எப்படி தெரிஞ்சதுன்னு கேட்டாதான் தெரியுது, அக்கா தான் சொல்லியிருக்காங்க. இதை பாரு, எனக்கு வந்து நான் தான் உன்னை காப்பாத்தினேன்னு சொல்றதுக்கு ஒரு மாதிரி இருந்தது, ஆனா அதுக்குள்ளேயே நீ அவளை காதலிப்ப அப்படின்லாம் நான் யோசித்தே பார்க்கல அப்படின்னு சொல்றா. இனிமே 2 பேருமே ஒரு சின்ன விஷயத்த கூட மறைக்க கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கிறாங்க. இங்க ஃப்ரெண்டுக்காரன் ஹீரோ காலில் வந்து கதறான். ஐயோ, நான் இதெல்லாம் நடக்கும் எதிர்பார்க்கலடா, என்னை மன்னிச்சிட்டுன்னு புலம்பிக்கிட்டு இருக்கும் போது, நீ ஏன்டா இன்னமும் டென்ஷன் ஆகுற, எல்லாம் முடிஞ்சிச்சே அப்படின்னு கேட்குறான். இல்லடா, எனக்கு என்ன பயமா இருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டு
மறுபடியும் வந்துச்சுன்னா என் பொண்டாட்டி என்னை விட்டுட்டு போயிடுவாளோன்னு பயமாக இருக்குது. ஏன் அப்படின்னா இனிமேல் அவள் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது அப்படின்னு தோணுது. நானே என்னை நம்பாதப்போ அவள் என்னை நம்பினா அவளை எந்த நாள் கொண்டு நான் பிரியவே கூடாது அப்படின்னு சொல்கிறான். அப்போனா ஒரே ஒரு ஐடியா தாண்டா இருக்கு மச்சான் அப்படின்னு ஃப்ரெண்டுக்காரன் சொல்கிறான். என்னடா அப்படின்னு கேட்டால், இதை பாரு, நீ உன் பொண்டாட்டிக்கு ஃபஸ்ட்டு ஒரே ஒரு புல்லை மட்டும் கொடுத்துறேன். புல்ல பிறந்ததுக்கு அப்புறமா புள்ளையே பிரிஞ்சா கூட பிரிவாளுங்க, புருஷனை மட்டும் பிரியவே மாட்டாளுங்க பொண்டாட்டிங்க அப்படின்னு சொல்கிறான். நைட்டு வீட்டுக்கு போய் மொபைல் எடுத்து வச்சுக்கிட்டு டைப்பர் மாட்டுவது எப்படி, குழந்தை அழுதா சமாதானப்படுத்துவது எப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் வந்துடுறா. என்னடா நீ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறா. என்னடா இருந்தாலும் கூடிய சீக்கிரம் நமக்கு குழந்தை பிறந்துடும் இல்லையா, அந்த குழந்தைய நானும் பார்த்துக்கணும்ல, அதுக்காக தான் இதெல்லாம் கற்றுக்கிறேன் அப்படின்னும் போது ஹீரோயினுக்கு ஐயோ இவன் என்னத்துக்கு இப்போ குழந்தை வேணுங்கிறான் அப்படின்னு சொல்லி யோசனையா இருக்கு. உனக்கு குழந்தைங்கள பிடிக்காதுன்னு தானே சொல்லுவேன் அப்படின்னு கேட்கும் போது, ஆமா அது அடுத்தவங்க குழந்தை, ஆனா உனக்கும் எனக்கும் குழந்தை பிறந்தா அது எப்படி நான் பிடிக்காதுன்னு சொல்லுவேன், அதை என் உயிர் மாதிரி பார்த்துப்பேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்றான். மறுநாள் அக்காவும் தங்கச்சும் 2 பேருமே வந்துட்டு ஷாப்பிங் போயிருக்காங்களா. அந்த டைமுக்கு 2 வில்லிங்களும் அந்த இடத்துக்கு ஷாப்பிங்க்கு வராங்க. ஹீரோயினாலதான் கொஞ்ச நேரம் கூட வந்துட்டு அவளை எதுனா ஏடா கூடமா பேசினா தாங்கிக்கவே முடியாது, மூளை சூடு பிடிச்சவ இல்லையா, பொலிர்னு 2 பேருக்கும் கண்ணத்திலேயே ஒன்று வைக்கிறா. ஆனா என்ன அவளுங்க வந்து ப்ரிப்பேரா வந்திருக்காளுங்க ஹீரோயினையும் அவங்க அக்காவையும் கடத்துறதுக்கு. அடியே ஏண்டி நீ என்னடி பைத்தியமா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும் போது, நீ என்ன வேணா நினைச்சுக்கோ, எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லை, ஆனா எனக்கு ஒரு விஷயம் கிடைக்கல அப்படின்னா அது உனக்கும் கிடைக்க கூடாது, அதுவும் நீ நல்லா மட்டும் இருந்துடவே கூடாது, இன்னைக்கு இந்த இடத்துல தான் உன்னோட கடைசி நாள் அப்படின்னு சொல்றா. அவங்க 2 பேரையும் கட்டி போட்டு அடிச்சு அந்த வீடியோவை வந்து ஹீரோக்கும் அனுப்புறாங்க. ஹீரோ வந்துட்டு அக்காவோட ஃபியான்சி இருக்கார் இல்லையா, அவரையும் கூப்பிட்டு இந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்றாரு. அவங்க 2 பேரும் எங்க இருக்காங்கன்னு இப்போ உடனே கண்டுபிடிச்சாக்கணும் அப்படின்னு கேட்குறான். நேரா அக்காவோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு தான் போறாங்க. அவன் பார்த்தா அங்கேயே 2 பொண்ணுங்க கூட கும்மாலம் அடிச்சுக்கிட்டு தான் இருக்கான். ஹீரோ போட்டு அடி வெளுத்த எடுக்க ஆரம்பிச்சிடறான். உன் தங்கச்சிக்கு கால் பண்ணி அவங்க 2 பேரும் எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ கேட்டு சொல்லல அப்படின்னா இந்த இடத்துலயே நீ செத்துருவ அப்படின்னு சொல்லி மிரட்டும் போது அவனும் சரி ஓகே நான் கால் பண்ணி கேட்குறேன் அப்படின்னு சொல்றான். அதே நேரத்துக்கு இவளுங்க இங்க என்ன பண்ணிட்டாளுங்க அப்படின்னு பார்த்தா ஹீரோயினையும் அவங்க அக்காவையும் வச்சு பூட்டிட்டு நெருப்பு வச்சுட்டு போயிட்டாங்க. இவங்க 2 பேரும் கை கட்டிட்டாங்க. பட் ஆனா ஹீரோயினுக்கு ரொம்ப முடியல. ஆனா கரெக்டான டைமுக்கு ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறான். அங்க ஒரு பெரிய கட்டை ஹீரோயின் மேல விழறதுக்கு போகுது. அதை வந்து ஹீரோவோட முதுகுல தாங்கிடுறான். முதுகெலும்புல நல்லா அடிபட்டுருச்சு அப்படின்றதுனால ஹீரோ வந்துட்டு ரொம்ப சீரியஸா இருக்கான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயின் வெளியிலேயே நின்று பயங்கரமா கதறி அழுதுகிட்டு இருக்கா. ஹீரோவோட அம்மா வந்துட்டு ஹீரோயினை சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு நினைச்சாலும் முடியல அவங்களால. அப்ப நர்ஸ் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க பிரெக்னெண்டா இருக்கீங்க, நீங்க இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது அப்படின்னும் போதுதான் எல்லாருக்கும் தெரியுது ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்கான்றது. ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சிடுச்சு. ஹீரோ வந்து இன்னமும் கோமால தான் இருக்கான். அவன் எப்போ எழுந்துப்பான் அப்படின்னு தெரியலன்னு சொல்லிடுறாங்க டாக்டர்ஸ். இவ பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு நீ தான் ஆசைப்பட்ட இல்லையா உனக்கும் எனக்கும் குழந்தை வேணும்னு சொல்லிட்டு நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், இதை எப்போ நீ எழுந்து கேட்ப அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கா. இங்கே அதே நேரத்துக்கு அக்காவோட ஃபியான்சி வந்து இவங்க 3 பேரையும் விடுற மாதிரி இல்லை, வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அடித்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். இன்னும் என்ன தாண்டா பண்ண போகிறேன் எங்களை அப்படின்னு கேட்கும்போது, இந்த நாட்டை விட்டு உங்களை கடத்த போகிறேன், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தண்ணி கூட கிடைக்காத அளவு ஒரு பாலைவனத்தில் கொண்டு போய் விட போறேன் அப்படின்னு சொல்றான். அப்படியே அதோட 4 நாள் ஆயிடுது. இன்னும் ஹீரோ வந்து கண்ணு முழிக்கவே இல்லை. ஹீரோயினும் வந்து அந்த இடத்த விட்டு போற மாதிரி இல்லை. அவங்க அக்கா நீ பிரெக்னெண்டா இருக்க, நீ நல்லா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குக் பண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. யார் பிரெக்னெண்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து குரல் கொடுக்குறான். அப்பதான் பாக்குற ஹீரோயின், ஐயோ நீ கண்ணை முழிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு பயங்கர சந்தோஷமாயிடுது. எதுக்காக நீ இவ்வளவு நேரம் எழுந்துக்கல அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கா. நான் அன்கான்சியஸ்ல இருக்கும் போது எனக்கு எல்லாமே கேட்டுச்சு, நீ பிரெக்னெண்டா இருக்கேன்னு சொன்னதும் கேட்டுச்சு, சீக்கிரம் வா நான் உயிரியை வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அழுது இல்லையா, அதுவும் எனக்கு நல்லாவே கேட்டுடுச்சு. இது வரைக்கும் ஒரே ஒரு வாட்டியாவது நேரில் ஐ லவ் யூ சொல்லியிருக்கியா, ஆனா நான் மயக்கத்துல இருக்கும் போது அத்தனை வாட்டி சொன்னேன், எல்லாமே எனக்கு கேட்டுச்சு அப்படின்னு சொல்றான். அதோட ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் வந்துட்டு ரிஜிஸ்டர் மேரேஜ் தானே பண்ணாங்க, வெட்டிங் இன்னும் பண்ணலை இல்லையா, கடைசியாக வெட்டிங்கையும் பண்ணுறாங்க. இதோடையே இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா வந்துட்டு எனக்கு உண்மையாகவே ரொம்ப பிடிச்சிருந்தது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது, காமெடியாகவும் இருந்தது. நீங்களாம் இதை என்ஜாய் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள். ஸோ நாளைக்கும் மறக்காமல் கதை கேட்க வந்துடுங்க, நானும் மறக்காமல் கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.